பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமியுடன் பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய தஃப்சீர் வகுப்பில் அல்ஹம்துலில்லாஹ் 29வது பக்கத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். சென்ற பக்கம் 28வது பக்கம். இதில் நாம் 4 செய்திகளை தெரிந்து கொண்டோம். 28A என்பது தவறான முறையில் உண்ணாதீர்கள், அநியாயமான முறையில் நீங்கள் உண்ணாதீர்கள் என்ற அந்த செய்தி 28A. 28B பிறையை பற்றிய கேள்வி, சஹாபாக்கள் பிறையை பற்றி கேள்வி கேட்டார்கள், அதற்கு கொடுக்கப்பட்ட விளக்கம். 28C போர் புரியுங்கள் ஆனால் வரம்பு மீறாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த போர் சம்பந்தப்பட்ட சட்டங்கள், போர் தர்மங்களும் அதில் சொல்லப்பட்டது. 28Dல மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அருகில் சண்டையிடக்கூடாது, போரிடாதீர்கள் என்று சொன்னது. அவர்களே சண்டையிட்டால் அப்பொழுது சண்டையிடலாம், அதிலும் சில மரபுகள் பேணப்பட வேண்டும் என்பது சொல்லப்பட்டது. 28 ABCD. இப்பொழுது அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட அந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து பிறகு இதனுடைய அடுத்த பாதியில ஹஜ் உம்ரா பற்றி அல்லாஹ் தஆலா பேச போறான். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சட்டத்திட்டங்கள், நிறைய தகவல்கள் இதில் இருக்கு. 29A என்பது புனித மாதங்களும் அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுதலும் என்பது பற்றியான விஷயங்கள் வரப்போகிறது. அப்போ புனித மாதங்கள் குறித்தான விஷயம் 29A. 29B ஹஜ் செய்வதற்கு தடை ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியானது ஹுதைபியா விஷயத்துல முன்னிச்சலாத்துல பேச போறோம். அடுத்தது 29Cல வந்து சமாதானம் ஏற்பட்ட பின் ஹஜ், சமாதானம் ஏற்பட்ட பிறகு ஹஜ் எப்படி நம்ம தாராளமா செய்யலாம் என்பது பற்றி வரப்போகுது. அடுத்து 29D ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்ன என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்திகளை இப்ப நம்ம பார்க்க போகிறோம். இப்ப நம்ம 29Aல வசனம் எண் 194 பார்க்க போறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஷ்ஷஹருல் ஹராமு பிஷ்ஷஹரில் ஹராம் والحرمات قصاص فمن اعتدى عليكم فاعتدوا عليه بمثل ما اعتدى عليكم واتقوا الله واعلموا أن الله مع المتقين. 194. இதற்கான கோர்வையான மொழிபெயர்ப்பை பார்த்துட்டு கூட நம்ம வேர்ட் வேர்ட் சொல்றேன். போர் செய்வது விளக்கப்பட்டுள்ள ரஜப், துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம் இந்த 4 மாதங்கள் புனிதமிக்க மாதங்கள். இந்த 4 மாதங்கள் புனித மாதங்களாகிய இந்த 4 மாதத்திற்கு புனித மாதமே ஈடாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். விளக்கத்தை பின்னாடி படிப்போம். இதே போன்று எல்லா புனித பொருட்களுக்கும் ஈடு உண்டு. ஆகவே எவனாவது அம்மாதத்தில் உங்களுக்கு எதிராக வரம்பு கடந்து நடந்தால் உங்கள் மேல் அவன் எவ்வளவு வரம்பு மீறியுள்ளானோ அதே அளவு நீங்கள் அவன் மேல் வரம்பு மீறுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் சொல்றான். அதான் இதனுடைய மொழிபெயர்ப்பு. வார்த்தைக்கு வார்த்தை பார்ப்போம். அஷ்ஷஹருல் ஹராம் புனித மாதம், பிஷ்ஷஹரில் ஹராம் புனித மாதத்திற்கு பதிலாக புனித மாதமே ஆகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வல் ஹுருமாத்து கிஸாஸ் இன்னும் புனித மாதங்களில் புனிதங்களுக்கு பழி தீர்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கிஸாஸான பழி தீர்த்தல். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நடை. புனித மாதத்திற்கு பகரம் புனித மாதமே ஆகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுல என்ன சொல்ல வர்றான் என்பதை பற்றி தஃப்சீர்ல பார்க்கும்போது தான் புரியுது. என்ன அப்படின்னா, அதாவது ஹிஜ்ரி 6வது வருடம் ஹுதைபியாக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது உம்ராக்கு வந்தாங்க. உம்ராக்கு வரும்போது ஹுதைபியா எனக்கூடிய இடத்துல அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். நிறுத்தப்பட்டு ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டு இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருஷம் என்ன செஞ்சுக்கிங்கன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதில் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் எழுதப்பட்டு ஒரு ஒப்பந்தமே நடந்தது. அதுக்கு சுல்ஹுல் ஹுதைபியா, ஹுதைபியாவில் நடந்த சமாதானம், ஹுதைபியா உடன்படிக்கை என்றெல்லாம் இதை நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். இது 6வது வருஷம் துல்காய்தா மாதம். துல்காய்தா மாதங்கிறது புனிதமிக்க மாதங்கள் ஒரு மாதம். புனிதமிக்க மாதங்கள் 4 மாதம். இந்த அடுத்த ஸ்லைடில் நம்ம காமிச்ச மாதிரி 3 மாதங்கள் கண்டினியூஸாக வரும். எது 10வது மாதமாகிய 11வது மாதமாகிய துல்காய்தா, 12வது மாதமாகிய துல்ஹஜ், முதல் மாதமாகிய முஹர்ரம். இது 3 கண்டினியூஸாக வரும். 11, 12 ஃபர்ஸ்ட் மந்த். நம்ம இங்கிலீஷ் கேலண்டரில் சொல்கிற மாதிரி நவம்பர், டிசம்பர், ஜனவரி அப்படிங்கிற மாதிரி அரபிக் கேலண்டரில் வந்து துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம் இது 3 புனிதமிக்க மாதங்கள். அப்புறம் 7வது மாதம் அது தனியாக வருது, ரஜப் மாதம். அதுவும் புனிதமிக்க மாதம். இது வந்து ஷரியத் பார்வையில் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் இது புனிதமிக்க மாதங்கள். அப்போ 6வது வருஷம் ஹிஜ்ரியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உம்ரா செய்யறதுக்காக வந்தாங்க. துல்காதா மாதத்துல வந்தாங்க. புனிதமிக்க மாதத்தையும் முன்வைத்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்யறதுக்கு வந்தாங்க. ஆனா தடுக்கப்பட்டாங்க. 6வது வருஷம் துல்காதா மாதத்தில், புனிதமிக்க மாதமாகிய துல்காதா மாதத்தில் நீங்கள் தடுக்கப்பட்டதற்கு ஈடாக, பழி தீர்ப்பதற்காக, பழிக்கு பழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது வருஷம், அடுத்த வருஷம் அதே துல்காதால உம்ரா செய்ய வச்சான். அதுக்கு உம்ரா கதா என்று சொல்லப்படும். உம்ரத்துல் கதா என்று சொல்லப்படும். அடுத்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்தார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு வருஷம் உங்களை வந்து நீங்க முடக்கப்பட்டீங்க, உங்களுக்கு ஒரு சோதனை தந்தான், அடுத்த வருடமே வெற்றியை தந்தான். அப்ப போன துல்காதாவில் ஹிஜ்ரி 6னுடைய துல்காதாவில் நீங்கள் தடுக்கப்பட்டதற்கு ஹிஜ்ரி 7வுடைய துல்காதாவில் நீங்கள் அவர்களிடத்தில் பழி தீர்த்து விட்டீர்கள், அவர்கள் பழி தீர்க்கப்பட்டு விட்டார்கள். அப்ப அநியாயமான முறை தடுத்தாங்க. அல்லாஹ் அடுத்த வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் செய்ய வச்சான். போன வருஷமாவது 1400 பேர் தான். அடுத்த வருஷம் உம்ரா செய்யும் போது பெண்கள் குழந்தைகள் இல்லாமல் 2000 நபர்கள் உம்ராக்கு போனாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா வந்து அதை விட ஒரு பெரிய ஒரு சிறந்த உம்ராவாக அடுத்த வருடத்தில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான் என்பது. அப்ப அல்லாஹ் சும்மா அப்படி விடுறதில்ல. வல் ஹுருமாத்து கிஸாஸ், புனிதமிக்க மாதங்களில் புனிதமான விஷயங்களில் அத்துமீறல் ஏற்பட்டிருந்தால், அநீதங்கள் இழைக்கப்பட்டிருந்தால் அதற்கு பழி தீர்த்து கொடுப்பான் அல்லாஹ், அதற்கு பதிலீடு கொடுப்பான் அல்லாஹ். இந்த பார்த்தீங்களா, பதிலீடு கொடுத்தோம். ஷஹருல் ஹராம் வச்சு கொடுத்தோமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றேன். இப்ப இந்த வசனம் இப்ப இந்த பின்னணியோட நீங்க கேட்டீங்க, படிச்சீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் புரியும். மாஷா அல்லாஹ். சரியா? ஸோ அந்த விஷயத்துல தான் அடுத்த வருஷம் உம்ரா செஞ்சாங்கல்ல, அப்போ வந்து அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கி சஹாபாக்களுடைய உள்ளத்திற்கு ஒரு ஆறுதலாக, நம்ம வந்து சும்மா அப்படி விட்டு போறதில்ல. போன வருஷம் வரும்போது கனத்த இதயத்தோடு திரும்பினீங்க, உம்ரா செய்ய வந்துட்டு ஏமாற்றத்தோடு திரும்புறமேன்னு சொல்லி, அடுத்த வருஷம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து உம்ரா செய்ய போய் கொண்டிருக்கும் பொழுது உம்ராவுடைய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்த பிறகு இந்த வசனத்தை இறக்குறான். நான் அப்படியே சும்மா விடுற ஆளு கிடையாது. இப்ப பாருங்க, அதே மாதத்தில் திரும்ப உங்களை இன்னும் வலுவானவர்களாக, அதிகமிக்க எண்ணிக்கையில் கொண்டவர்களாக உங்களுக்கு உம்ராவோட பாக்கியத்தை தண்டன்ல, நான் வந்து இப்படி பழிக்கு பழி வாங்க விட மாட்டேன் என்று ஒரு ஹுருமாத்து கிஸாஸ் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை இறக்கினான் என்பதை இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சில செய்திகள் எல்லாம் வந்து முன் வச்சு இதை சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இதையும் படிச்சிருங்க. ஃபமன் இஅ்ததா அலைக்கும் ஃபஅ்தது அலைஹி பிமிஸ்லி மா இஅ்ததா அலைஹி. இது ஒரு புது காய்தா மாதிரி. ஃபமன் எனவே எவர், யார், இஅ்ததா வரம்பு மீறினாரோ, அலைக்கும் உங்கள் மீது யார் வரம்பு மீறுவார்களோ, ஃபஅ்தது வரம்பு மீறுங்கள். இஅ்ததா இஅ்ததி ஃபஅ்ததி என்றால் வரம்பு மீறினான் அப்படின்னு அர்த்தம், எல்லை மீறினான். அப்ப யார் எல்லை மீறினார்களோ நீங்கள் எல்லை மீறுங்கள், அலைஹி அவர்கள் மீது, பிமிஸ்லி மா இஅ்ததா அலைக்கும் உங்கள் மீது எந்த அளவுக்கு எல்லை மீறி இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க எல்லை மீறுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா வந்து சொல்றான். இவங்கெல்லாம் சஹாபாக்கள் கட்டுப்பாட்டோடும், ஒரு பணிவோடும், ஒரு அடக்கத்தோடும், ஒரு பண்பாட்டோடும் ரசூலுல்லாஹும் சஹாபாக்கள் இருக்கிறனால குனிய குத்தலான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? கொடுக்க வாங்கிக்கவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு தர்மம் இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு, ஒரு எல்லை இருக்கு. அதை தாண்டி அதாவது உடன்படிக்கை போட்டு உடன்படிக்கையை மீறிட்டாங்க. அதுவும் தெரியும்ல வரலாறுல, அது உடன்படிக்கையில நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது, கொல்லக்கூடாதுங்கிற மாதிரிலாம் இருந்தது. உடன்படிக்கை மீறிட்டாங்க. மீறினாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், உடன்படிக்கை அவங்க மீறிட்டாங்கல்ல, சமாதானத்தை அவங்க உடைச்சிட்டாங்கல்ல, எல்லை அவங்க மீறிட்டாங்கல்ல. எல்லை மீறினாங்கன்னா அவங்க எல்லை மீறின மாதிரி நீங்க மீறலாம். அந்த அளவுக்கு அதுலயும் தர்மம் இருக்கு. எந்த அளவுக்கு அவங்க எல்லை மீறி இருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் எல்லை மீறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். ஒத்தக்குள்ளா இருந்த போதிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த அளவோடு தான் நம்ம எல்லை மீறுவதற்கும் நாம் தாக்குதல் தொடுப்பதற்கும் அனுமதி உண்டே தவிர, அதிகப்படியாக நம்மளுடைய ஆவேசத்தை, கோபத்தை, நம்மளுடைய ஆத்திரங்களை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனுமதி அல்ல. அல்லாஹ்வுக்கு அஞ்ச செய்ய வேண்டும். வஅலமூ அறிந்து கொள்ளுங்கள் சஹாபா பெருமக்களே, இஸ்லாமியர்களே, அன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் மஅல் முத்தகின் இறையச்சம் உள்ளவர்களோடு தான் இருக்கிறான். அப்ப இறையச்சத்தோட நடந்துக்கிறங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் எல்லை கடந்து லிமிட்டை கிராஸ் பண்ணிடாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு எடுத்து செயல்பட்டார்கள். அப்போ ஹுர்மாத் விஷயத்துல கிசாஸ் இருக்கு. அவங்க வந்து துல்காதா போன்ற புனிதமிக்க ஒரு நாள்ல சண்டையே போடக்கூடாது. சண்டை போடுறதுக்கு முன் வந்து தாக்குற அளவுக்கு அவங்க முன் வந்து முற்றுகையிட வைத்து அவர்கள் வந்து ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அமைதியான முறையில் உம்ரா செய்ய வந்தவங்களும் தடுத்து அமைச்சாங்க. அல்லாஹ் தஆலா அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்துட்டான். அடுத்த வருஷத்திலேயே சிறப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்ரா செய்ய வச்சு அதிகமான நபர்களோடு செய்ய வச்சான். இது ஒண்ணு. இரண்டாவது, அவங்க வரம்பு மீறினா நீங்க வரம்பு மீறுங்க என்று சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, சென்ற பக்கத்திலே படிச்சோம். அவர்கள் வந்து
அவர்கள் தான் முதலில் எல்லை மீறினார்கள். மஸ்ஜிதுல் ஹராமில் ஹரமுடைய பகுதியில் அவர்கள் தான் போரை முன் தொடுத்தார்கள், முன்னெடுத்தார்கள். அப்ப ஆரம்பித்தார்கள். அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா நீங்களும் சண்டையிடலாம், நீங்க கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த அடிப்படையில இது அனுமதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா இதை சொல்ல வர்றான். பொதுவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது புனிதமிக்க மாதங்களிலோ அல்லது ஹரமுடைய பகுதியிலேயோ அவர்கள் எதிரிகளே தாக்குதலை முன்னெடுக்காதவரை தாக்குதல் தொடுக்க மாட்டார்கள். இது ஒரு ஹதீஸ்ல இருக்கு. முஸ்னத் அஹ்மதுல 3வது வால்யூம்ல, முஸ்னத் அஹ்மதுடைய 3வது வால்யூம்ல 345வது ஹதீஸ் 345 345வது ஹதீஸா இடம்பெற்றிருக்குது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லம் யகுன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ஸு ஃபி ஷஹ்ரில் ஹராம். பொதுவாக புனிதமிக்க மாதங்களில், இந்த 4 மாதங்கள் இருக்குல்ல, இந்த மாதங்கள்ல எந்த மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிஷியேட் பண்ணி போர் தொடுக்கவே மாட்டார்கள். தொடுத்ததே இல்லை, இல்லா ஐயுஸா, அவர்கள் போர் தொடுக்கப்பட்டாலே தவிர. அப்ப எதிரிகள் தாக்க முன் வந்தா தற்காப்புக்காக அவர்கள் எடுத்து போரிட வேண்டும் என்ற ரீதியிலே எதிரிகள் போர் தொடுத்தாலே தவிர நபி அவர்களே இந்த புனித மாதங்களில் போரை தொடுத்ததில்லை, முன்னெடுத்ததில்லை என்ற ஒரு செய்தி தெளிவான முறையில் இடம்பெற்றிருக்கு. ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படிதான் சொல்றான். அவர்கள் வரம்பு மீறினால் நீங்கள் வரம்பு மீறலாம். அவங்க அடிக்க வந்தா நீங்க அடிக்க போங்க, அடிச்ச அளவுக்கு அடிங்க, எடுக்கிற அளவுக்கு நீங்க முனைப்பிடுங்க, எல்லை மீறிடாதீங்க. அதுலயும் அல்லாஹ் பயந்துக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா எல்லா இடத்துலயுமே ஒரு கட்டுப்பாடு, ஒரு அளவை அல்லாஹ் தஆலா மேற்கொள்ள வலியுறுத்தி கொண்டே இருக்கிறான். ஹைர். இதுல இன்னொரு விஷயத்தை நினைவு கூறணுங்கிறான் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி. இதே இப்ப நம்ம 7வது வருஷத்தை பத்தி பேசுறோம். வரலாறுல நீங்க உள்ள இறங்கி நீங்க அந்த இடத்தோட கவனிக்கணும். இப்ப நம்ம 7வது வருஷம் அடுத்து உம்ரா செஞ்சாங்கல்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். 6வது வருஷத்துல என்ன நடந்துச்சு, ஹுதைபியான்னு சொல்றோமே. அப்ப அந்த உடன்படிக்கை நடக்கிறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைக்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி வந்தது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க, சீரா வரலாறு படிச்சவங்களுக்கு இது தெரியும். கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி வந்தது. அது வதந்தி. ஆனா அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அது ஒரு உண்மை தகவலை போன்றுதான் இருந்தது. நம்பக்கூடிய நிலைமையில தான். ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன நேரம் ஆயிடுச்சு, நேரம் கடந்துருச்சு, நேரம் திரும்பி வரணும், வரவே இல்லை. ஆக மொத்தம் பதட்டம், ஆல்ரெடி பதட்டம் வந்துருச்சு. என்ன நடந்திருக்குமோ, ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பதட்ட சூழ்நிலையும் சில சந்தேகங்களும் எழக்கூடிய நிலைமையில செய்தி வந்துருச்சு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சுட்டாங்களாங்கிற ஒரு செய்தி வந்துருச்சு. அது தவறான தகவல் வந்துருச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு மரத்தின் கீழே, தஹ்த ஷஜரா என்ற சூரத்துல் ஃபத்ஹ் 48வது சூரால அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். இதை இன்ஷா அல்லாஹ் பின்னாடி படிப்போம். அப்போ ஒரு மரத்தின் கீழே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பந்தம் வாங்கினாங்க. உஸ்மான் அநியாயமான முறையில் ஒரு செய்தி, அதாவது தூதுவராக சென்ற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சுட்டாங்க. இப்ப நம்ம இதுக்கு பழிக்கு பழி வாங்கணும். துல்காதா தான். ஆனா அவங்க எல்லை மீறி என்ன சொல்றது, அதாவது தூதுவரை கொலை செய்யப்படக்கூடாது என்பது ஒரு பண்பாடு, அது ஒரு பேணப்படக்கூடிய ஒன்று, அது காலங்காலமா உள்ளது. ஆனா அதையும் மீறி சமாதானத்துக்காக வேண்டி போன உஸ்மான் ரலியல்லாஹு ரசூல் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, நாங்க போர் செய்வதற்காக, சண்டையிடுவதற்காகவோ, பழி தீர்ப்பதற்காகலாம் நாங்க இப்ப வரல. எங்களை விட்டு நீங்க மக்கா விட்டு அனுப்பிட்டீங்க. 6 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க பழி தீர்ப்பதற்காக, எங்க பொருட்கள் எல்லாம் நீங்க சூறையாடினதை நாங்க திரும்ப மீட்ட பெறுவதற்காக, இந்த எந்த நோக்கத்துக்கு வரல, உம்ரா செய்யறதுக்காக வந்திருக்கிறோம். எந்த சண்டை போட மாட்டோம், கண்ணியமான முறையில், கம்பீரமான முறையில் உம்ரா செஞ்சுட்டு வந்துருவோங்கிற செய்தியை எப்படி நீங்க சொல்லிட்டு வாங்கன்னு ஒரு ரைட் பர்சனை சூஸ் பண்ணுங்கிற அடிப்படையில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்பிச்சாங்க. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப மதிப்புக்குரியவங்க, ஒரு அமைதியான சஹாபி, ஒரு நல்ல குறைஷ் வம்சத்தையும் சார்ந்தவங்க, ஒரு நன்மதிப்பை பெற்ற நன்னடத்தையுடைய ஒரு தோழர் என்ற அடிப்படையில் அனுப்பி வச்சாங்க. அப்ப அவங்களை கொண்டுட்டாங்கன்னா சாதாரண விஷயமா? பேச்சுவார்த்தை நடத்த போனவர், சுமூகத்தை பேச போனவர். அப்போ உண்டுன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவோம். கொலை செஞ்சுட்டாங்களே அப்படிங்கும் போது வதந்தி தான், பின்னாடி தானே வதந்தி. அப்ப கொலை செய்யப்பட்டிருப்பாங்கிற நிலைமையில தான் சஹாபாக்கள் இருந்திருப்பாங்க. அந்த உணர்வோட இதை கேளுங்க. கொலை நடந்துருச்சு அப்படிங்கும் போது ரசூலுல்லாஹ் எல்லாட்டும் உடன்படிக்கை வாங்கினாங்க. யாருமே போர் செய்யக்கூடிய சூழ்நிலையில வரல. அதையும் உள்வாங்குங்க. சஹாபாக்கள் எல்லாம் உம்ரா செய்யற நோக்கத்துல தான் வந்திருக்காங்க. போர் செய்ய நோக்கத்துல வரல. அந்த அளவுக்கான போர் தடவாங்களோட வரல. ஒரு தற்காப்புக்கான ஒரு சில ஆயுதங்கள் இருக்கலாமே தவிர போருக்குன்னு வர நிலைமையில வரல. ஆனா அப்ப ரசூலுல்லாஹ் உஸ்மானுக்கு பழி வாங்க போறோம்ட்டாங்க. உஸ்மான் அநியாயமான கொண்டதுக்காக எத்தனை பேர் குறைஷிகள் இருந்தாலும் சரி, அவனை எதிர்த்து இப்ப நம்ம போர் செய்ய போறோம். எத்தனை பேர் இருக்கும்? 1400 பேர். 1400 பேர் பைய செய்யுங்கன்னாங்க. 1400 பேரும் பைய செஞ்சாங்க. பையத்து ரிதுவான் என்று சொல்லப்படும். இது வரலாற்றில் பையத்து ரிதுவான் என்று சொல்லப்படும். ஒரு மரத்து கீழே இருந்து செஞ்சாங்க. தஹ்த ஷஜரா என்று மரத்தின் கீழே பையத் நடந்தது என்று அல்லாஹ் சூரா ஃபத்ஹ்ல சொல்லி காட்டுறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்காதாவாக இருந்த போதிலும் போர் எடுக்க முன்னெடுத்தாங்க. ஏன்? அல்லாஹ் கொடுத்த அனுமதி. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள பக்கத்துல நம்ம படிச்சோம், அவர்கள் வரம்பு மீறினால் நீங்கள் வரம்பு மீறலாம். அதாவது அவங்க போர் எடுத்தால் அல்லது அவர்கள் சட்டத்தை மீறினால், உடன்படிக்கை மீறினால் நீங்க மீறி நடக்கலாம் என்ற ஒரு அனுமதி கருத்தில் கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
போருக்கு தயாரானாங்க. அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு சேஃபா திரும்பி வந்தாங்க. அப்பதான் அது வதந்தி என்ற ஒரு செய்தி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சரி போர் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதுல என்னன்னா சோதனை. இதுல நிறைய மேட்டர் இருக்கு. இதுல நிறைய விஷயம் இருக்குது. சரிங்களா? ஒரு ஒரு நபருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் தொடுக்கிற அளவுக்கு முன் வந்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹுக்காக. அப்ப அவங்களோட அந்தஸ்து என்னங்கிறது தெரியுது. ஒரு தூதுவரை கொலை செய்வதுங்க மிகப்பெரிய ஒரு அநியாயமான செயல். அதற்காக போர் தொடுக்கலாம் என்ற ஒரு சட்டம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சஹாபாக்கள் போர் மைண்ட் செட்ல வராம போர் ஆயுதத்தோட வரலனாலுமே கூட ரசூலுல்லாஹ் திடீர்னு போர்னு அறிவிப்பு செஞ்சா அவங்க பின்வாங்கினாங்களா, தளர்ந்தாங்களா, ஜகா வாங்கினாங்களா, இல்ல உடனே போருக்கு முன் வந்தாங்களா, உசுர கொடுக்க முன் வந்தாங்க. அதுதான் உண்மை சஹாபாக்கள் என்பதையும் உலக மக்களுக்கெல்லாம் சஹாபாக்கள் யார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமா அல்லாஹ் தஆலா காட்டணும். இது ஒரு நோக்கம் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. இது போர் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி ரசூலுல்லாஹ் பையத் வாங்கி அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் போர் வேணான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உடன்படிக்கைலாம் நடந்துச்சு. அது ஒரு பெரிய வரலாறு. உடன்படிக்கைலாம் நடந்து அடுத்த வருஷம் போர் நீங்க உம்ரா வரலாங்கிற அடிப்படையில உடன்படிக்கையில கையெழுத்தானது. அந்த அடிப்படையில் அடுத்த வருஷம் வந்து உம்ரா செஞ்சாங்க. அதுலயும் அல்லாஹ் தஆலா அந்த அனுமதி கொடுத்தான். அவங்க வரம்பு மீறினாங்கன்னா, வரம்பு மீறின அளவுக்கு நீங்க வரம்பு மீறலாம் அப்படின்னு சொன்னான். ஏன்னா வரம்பு மீற மாட்டாங்கங்கிற தைரியத்துல அவனுங்க வந்து கொல்லலாம் நினைக்கலாம். அதாவது இந்த முஸ்லிம்கள் வந்து துல்காதா மாதத்துல இருக்கிறாங்க, புனிதமிக்க இடத்துல இருக்கிறாங்க, ஷஹருல் ஹராம்ல புனிதமிக்க மாதத்திலும் அதே மாதிரி ஹரம் பகுதியில் இருக்கிறனால இவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க, நம்ம போர் தொடுக்கலாம், அவங்க வந்து அடி வாங்கிட்டு ஓடிடுவான்னு அவங்க நினைக்கலாம். அடிச்சா திருப்பி அடிங்க, மிதிச்சா ஏறி மிதிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீதியில அல்லாஹ் தஆலா வந்து அனுமதி கொடுத்த உடனே அவர்களுக்கு ஒரு அச்ச நிலை ஏற்பட்டது. இருந்த போதிலும் இத வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா, இத அட்வான்டேஜா எடுத்து யாரும் எல்லை மீறி போயிடக்கூடாது. பகைமை காட்டி பழைய பகைமையை வச்சு எல்லை மீறி போயிடக்கூடாதுக்காக அந்த ஒரு கட்டுப்பாடையும் அல்லாஹ் தஆலா சொன்னதான் வத்தகுல்லாவும் வயலமும் அன்னல்லாஹ் மேல் முத்தகீனும். அதையும் நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம். وأنفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب المحسنين وأنفقوا في سبيل الله. அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள். ولا تلقوا بأيديكم إلى التهلكة. உங்களை நீங்களே அழிவில் போட்டு விடாதீர்கள். உங்கள் கரங்களை அழிவில் போடாதீர்கள். உங்களை நீங்களே அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள். وأحسنوا மேலும் நல்லறம் புரியுங்கள், நல்ல அமல்கள் செய்யுங்கள். இன்னல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன். அப்ப அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள். இன்னும் உங்கள் கைகளாலே உங்கள் அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். இன்னும் நன்மை செய்யுங்கள். நிச்சயம் அல்லாஹ் முஹ்சின்களை நன்மை செய்வோரை நேசிக்கிறான் என்பது இந்த வசனத்தின் பொருள். ஓகே, இது வந்து போரோடு அல்லாஹ் தஆலா தொடர்புடையதாகத்தான் இதை அடுத்து சொல்றான். ஓகே, அப்போ இதுல பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க எல்லாருக்கும் புரியும். உங்கள் கரங்களால் நீங்கள் அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள், அல்லது உங்கள் கரங்களை நீங்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள், அல்லது சிம்பிளா உங்களை நீங்களே அழிச்சிக்காதீங்க அப்படிங்கிறது என்ன? இதுதான் நிறைய பேருக்கு புரியாது. இதுக்கு நிறைய விளக்க உரைகள் இப்னு கஸீர்லாம் இருக்குது. ஆரம்பத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தெளிவா சொல்லிடுறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ரிவாயத்தை வச்சே சொல்றாங்க. சஹீஹ் புகாரி 4516, சஹீஹுல் புகாரி 4516, 4516 ஹதீஸின் சஹீஹ் அல் புகாரி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமா அந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது இது எந்த விஷயத்தில் இந்த வசனம் இறங்கியது, அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள்ங்கிறது எதை குறிக்கும்? ஓவராலே இந்த வசனம் எதை முன் வச்சு பேசக்கூடியதுன்னா செலவு செய்தல், நஃபகா தான். அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யணும், செலவு செய்யாம இருக்கக்கூடாது, செலவு நல்லா செய்யணும். இன்னும் நல்லறங்கள் புரியுங்கள், அழகாக செய்யுங்கள். நல்லறம் புரியுங்கள் அர்த்தம் இருக்கு, அழகாக செய்யுங்கள் அர்த்தம் இருக்கு. ஹசன், அப்ப அந்த அழகாக செய்யுங்கள் என்ன? செலவுகளை நல்லா அதிகமா அல்லாஹ்வுடைய பாதையில செய்யுங்க. அப்போ டோட்டலி இந்த வசனம் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறதை முன்வைத்து தான் இறங்கியது. நஸலத் ஃபி நஃபகா, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதை குறித்து இறங்கியது என்பது ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு செய்தியாக சஹீஹ் புகாரில இருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி முன் வைக்கிறாங்க. சரி, ஓகே, இதுக்கு பின்னணி இருக்கு, அழகான ஒரு பின்னணி இருக்கு. இந்த வசனம் இறங்கி அருளப்படுவதற்கான ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பல ஹதீஸ் கிரந்தங்கள் இது இடம்பெற்றதா சொல்றாங்க. அபூ தாவூத், திர்மிதி, நஸஈ போன்ற ஹதீஸ் கிதாப்கள்ல இது இடம்பெற்றிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சந்தர்ப்பத்துல ரோமர்களை எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ரோமர்களை எதிர்த்து போரிடக்கூடிய, அதாவது ரோமுக்கு எதிராக பிற்காலத்துல வந்ததுல ரோமை எதிர்த்து போராடியதெல்லாம் ஹலீஃபாக்களுடைய காலகட்டத்தில், ஹுலஃபாக்களுடைய காலகட்டத்தில் ரோமை எதிர்த்து போர் நடந்தது. ரோமர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் போர் நடந்தது. அப்ப வந்து ஒரு மனிதர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு ரிஸ்க் எடுத்தார். என்ன அப்படின்னு சொன்னா, அணிவகுத்து நிக்கிறாங்க ரோம் எதிர்த்து இஸ்லாமியர்கள் எல்லாம். அப்போ ஒரு மனிதர் வந்து வேக வேகமா எதிரிகள் படையில போய் சில தாக்குதலை கொடுத்துட்டு
எஸ்கேப் ஆகி இஸ்லாமியர்கள்ட்ட அதாவது படையோட வந்து சேர்ந்து கொள்வார். ஒரு பெரிய ஒரு சாகசத்தை இவர் செஞ்சார். அல்லாவின் மீது பாரத்தை போட்டு அவர் என்ன செஞ்சார்? இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாகசத்தை செஞ்சார். அப்ப ஃபஸாஹன்னா சொல்லி ஃபகால சுப்ஹானல்லாஹ், மக்கள் எல்லாம் சத்தமிட்டார்கள். அதாவது சத்தத்தை எழுப்பினார்கள், கூச்சலிட்டு என்ன சொன்னாங்க? சுப்ஹானல்லாஹ் அப்படின்ட்டாங்க. அதாவது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு கத்துறோம்ல, ஒரு பெரிய ஒரு வேலையை செஞ்ச அந்த மாதிரி. என்ன வீரம்! போய் தந்திரமா வந்து போட்டு சண்டை போட்டுட்டு திரும்ப என்ன செஞ்சிருவாரு? படையோட வந்து சேஃபா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சேர்த்து சொன்னாங்க. அல்கா பேதிகில தஹ்லுகா, தன்னைத்தானே அழிவில் போட பார்த்தாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ரிஸ்க், போருங்கிறது ஆரம்பித்து 2 படையும் மோதுறதுங்கிறது வேற. அப்ப அந்த ஆயிரக்கணக்கான மக்களோட மோதுறதுங்க வேற. அல்ல சில நேரத்துல 1 to 1ங்கிறது நடக்கும். அது 1 to 1 நடக்கும். இவர் வந்து தனிப்பட்ட முறையில எதிரி படைக்குள்ள போய் பூந்து தாக்குதல் கொடுத்து தப்பிச்சு வந்தாருங்கிறது ஏதோ அல்லாவுடைய நாட்டத்துல தப்பிச்சு வந்துட்டாரு. ஆனா இவர் எடுத்தது பெரிய ரிஸ்க். அதனால சொன்னார், இவர் தன்னைத்தானே அழிவில் போட பார்த்தார். ஆனாலும் சுபஹான் அல்லாஹ்னு சொல்லி தன்னைத்தானே அழிவில் போட பார்த்தார் என்று இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி மக்கள் எல்லாம் சொன்னார்கள். விஷயம் புரியுதுல? அப்போ மக்களிடத்தில் அல்லாஹ் தஆலா இந்த சொல்லக்கூடிய இந்த வசன சிந்தனைக்கு வருது. உங்களை நீங்களே அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்தை சிந்திச்சு இவருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்கேப் ஆகி வந்துட்டாரு சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஆனாலும் இவர் மிஸ் ஆயிருந்தாருன்னா இவரை அவங்க போட்டிருப்பாங்களே அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி மக்கள் எல்லாம் நாசுன், ஒரு சில மக்கள் எல்லாம் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி சொன்னாங்க, தன்னைத்தானே அழிவுல போட பார்த்தாரு, அழிய பார்த்தாரு, ஒரு நிமிஷத்துல சாக பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ யார் தெரியுமா அங்க இருந்தா? அபு அய்யூப் அல் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அபு அய்யூப் அல் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல இருந்துட்டு சொன்னாங்க, என்னது இந்த விஷயத்துக்கு இந்த வசனத்தை நீங்க சொல்லி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னக்கும் லததஅவ்வலுன ஹாதில் ஆயா, இன்னக்கும் லததஅவ்வலுன ஹாதில் ஆயா அலா கைரி தஅவீல். இந்த வசனத்திற்கு சரியான ரீதியில் நீங்கள் பொருள் சொல்லவில்லை, இந்த வசனத்துக்கான விளக்கத்தை சரியான ரீதியில் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா. இதுதான் மூத்த சஹாபாக்கள், குரானை விளங்கிய சஹாபா பெருமக்கள் தேவையான இடத்தில் குரானுக்கு சரியான முறையில் விளக்கம் அளித்திருக்கிறார் என்பதற்கான ஒரு அழகான சான்று. மாஷா அல்லாஹ். பின்னால் அந்த மக்கள் இதோட பொருத்தி பார்த்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? பொதுமக்கள் இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நல்லா உள்வாங்குங்க. பொதுவா நீங்க கூட பெரும்பாலும் லிசனர்ஸ், நானே ஓப்பனாவே சொல்றேன், எல்லாரும் பெரும்பாலும் இதுல நீங்க என்ன புரிஞ்சிருப்பீங்க, நீங்க உங்க மனசை கை வச்சு கூட யோசிக்கிறீங்க. சரிங்களா? என்ன பொதுவா நம்ம மேலோட்டமா இதை படிச்ச புரிஞ்சுக்கோனா, நம்மளை அழிவுல போட்டக்கூடாது. பொதுவா வந்து புகைப்பிடித்தல், மது அருந்துதல் கூட இந்த வசனத்துல சொல்லி காட்டுவாங்க. நம்மளா புகைப்பிடிச்சு கேன்சர் வந்து இறந்து போறது, மது பழக்கத்துக்கு ஆளாகி கேன்சர் வந்து இறந்து போறது, நம்மள நாமளே அழிவு போடுதல், அது பொருந்தும், இல்லைன்னா சொல்லல. ஒரு வசனம் பல ஆங்கிள் பல டைமென்ஷன்ஸ்ல ஒரு வசனத்துக்கான விளக்கத்தை எடுத்துக்கலாம். அதுதான் பியூட்டி ஆஃப் குரான், நோ டவுட் இன் தட். ஆனா நீங்களும் பெரும்பாலும் எல்லாருமே என்ன விளங்குவோம்? தன்னைத்தானே அழிவுல போட்டுக்கிறது. அப்போ ஒரு பெரிய படையில ஒருத்தர் தனி மனிதரா போய் கழுத்தை விட்டார் அப்படின்னு சொன்னா அவர் அதுல பெரும்பாலும் வெட்டப்படுறதுக்கு, தாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தப்பிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அரிது. ஆனா தப்பிச்சு வந்தார் அல்லாஹ்வுடைய கிருபையில. ஆனா சாக பார்த்தாரே, உசுர விட பாத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ரோட்ல ஒரு பெரிய ஹைவேல வந்து ஒரு கவனமே இல்லாம டக்குன்னு கிராஸ் பண்ணி போறாரு, ஃப்ளூக்ல உயிர் பொழைக்கலாம். ஆனா எல்லாருமே என்ன சொல்லுவோம்? சாக பாத்தியே, நேரம் அது வந்து உன்னை இங்க இடிச்சிருக்கும், இதுல நீ இங்க கழுத்து மாட்டிருக்கும் அப்படின்னு எவ்வளவு சொல்லுவோம். அந்த மாதிரி இதுதான் எல்லாரும் புரிஞ்சுட்டு சொன்னாங்க. ஆனா அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு எதனால இது இறங்குனுச்சுங்கிற பிளாஷ்பேக்கு போறாங்க. ரசூல் இறக்கும் போது இது இறங்கிச்சு. எத்தனையோ வருடத்துக்கு முன்னாடி உள்ள பிளாஷ்பேக் போயிட்டு உண்மையிலே இது எதுக்கு இறங்குனுச்சு தெரியுமான்னு அந்த இடத்துல சொல்றாங்க. அந்த போர்க்களத்துல அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், இது இவர் மாதிரியான விஷயத்துல சொல்லப்பட்டதல்ல. அதாவது ரிஸ்க் எடுத்து நம்மளை நாமளே அழிவுல போட்டுக்க கூடாதுங்கிறது இதனுடைய பிரைமரி மீனிங் அல்ல. இது இறக்கப்பட்டதுக்கான காரணம் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். யா யுஹன்னாஸ், மக்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னம நஸலத், இந்த வசனம் இறங்கியது யார் விஷயத்தில் தெரியுமா? ஃபீனா மாஷல் அன்சார், அன்சாரிகளாகிய எங்கள் விஷயத்தில். நாங்கள் செய்த ஒரு தவறை சுட்டி காட்டும் வண்ணமாக இந்த வசனம் இறங்கியது. ஒரு காலத்தில் குரான் இறக்கியறப்பட்ட போது நாங்க என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ன லம்மா அஸ்ஸல்லாஹு தீனஹு, எப்போ இஸ்லாம் மாஷா அல்லாஹ் ஒரு கட்டத்துக்கு பிறகு வளர்ச்சி அடைந்ததோ, ஆரம்ப காலகட்டம் பத்ர் ஒரு கட்டம், உஹத் ஒரு கட்டம், அதெல்லாம் 300 சாபாக்கள் 1000 சாபாக்கள் பல பேரை எதிர்த்து அடிக்கணும், கொல்லணும், தாக்கப்படுறது, நம்ம அடி வாங்குறதும், போர் தளவாடங்கள் இல்லாமல் இருக்கிறதும், சிரமத்தோட கஷ்டத்தோட போர் செய்யுது, இது ஒரு கட்டம் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு பிறகு மாஷா அல்லாஹ் இஸ்லாமியர்கள் பெருகினார்கள். அல்லாஹ் இஸ்லாத்தை மேலோங்க செய்தான். வகஸுர நாஸிருஹு,
இஸ்லாத்திற்கான ஆதரவாளர்களும் இஸ்லாத்தை ஏற்றவர்களும் இஸ்லாத்திற்காக போர் செய்வதற்காக முன்வரக்கூடியவர்களும் பல அணியாகப்பட்ட பிறகு மக்கள் பெருகிவிட்ட பிறகு எங்களுக்குள்ள நாங்க சொல்லிக்கிட்டோம், மாஷா அல்லாஹ் இஸ்லாத் அல்லாத்துல ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்தோம். முன்னாடி நம்ம எல்லாருமே போர் செய்யணுங்கிற ஒரு கட்டம் இருந்துச்சு. ஏன்னா ரசூல்லா காலத்துல பிற்காலத்துல எல்லாரும் போருக்கு வர வேணாம், இதுக்கு இவ்வளவு பேர் போதுன்னு ரசூல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது ரசூல்லா ஹயாத்திலே நடந்ததுதான். வரலாறு படிச்சவங்க தெரியும். ஆரம்பத்துல எல்லாருமே வந்தானு வராட்டியா தப்பு. ஒரு காலத்துக்கு பிறகு இத்தனை பேர் போனா போதும், எல்லாரும் போக தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து ரெஸ்ட்ரிக்டும் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி காலத்துக்கட்டத்தில் நாங்கள் அடைஞ்ச பிறகு எங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இவங்க பண்ண தப்பு. ஓகேங்களா? எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிட்டோம் என்ன அப்படின்னா, லவ் அக்பல்னா அலா அம்வாலினா ஃபஸ்லஹ்னாஹா. இப்போ எல்லாரும் போருக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம குடும்பம், குட்டி, சொத்து, சுகம் எல்லாத்தையுமே நம்ம வந்து எதையுமே பொருட்படுத்தாம முழுக்க முழுக்க அல்லாஹ்வோட பாதையில போரிடணும். ஏன்னா போர்னா காலையில போயிட்டு சாயங்காலம் வர்றது கிடையாது. நாட்கள், மாதங்கள் கணக்கில் செய்ததெல்லாம் உண்டு. அப்படியே அர்ப்பணிக்கணும். போருக்காக போனா செல்வம், பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும், இறக்கக்கூடிய நிலைமை வரும். செஞ்சாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு எங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டோம், சரி நம்ம இப்ப கொஞ்சம் குடும்பங்களை பார்ப்போம், மனைவி மக்களை கொஞ்சம் நம்ம அனுசரிப்போம், அவங்களோட இருப்போம், நம்மளோட பொருளாதாரத்தை கொஞ்சம் மேம்படுத்துவோம், சரிப்படுத்துவோம், கொஞ்சம் செட்டில் பண்ணுவோம் அப்படின்னு எங்களுக்குள்ள நாங்க சொன்னோம். எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம். இப்படி நம்ம செய்வோம், இதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் தான் நாங்க பேசுவோம். உடனே வசனத்தை அல்லாஹ்ல இறக்கிட்டா, வலா துல்கு பிஐதிகிற தஹ்லுகா. விளக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில இன்னும் நீங்க செலவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். உங்க செல்வத்தை, பொருளாதாரத்தை சரி பண்ணலாம், அதை இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி பண்ணலாம்னு நினைக்காதீங்க. அதுக்காக அல்லாஹ் உங்களை தேர்வு செய்யல, உங்களை சஹாபாக்கள் அல்லாஹ்ல ஆக்கல. நீங்கள் எல்லாம் புனிதர்கள். அதனால அல்லாஹ்வுடைய பாதையில் இன்னும் நீங்கள் இறைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இறைக்காமல் நீங்கள் உங்கள் கரங்களை அழிவில் போட்டுவிடக்கூடாது. இதுக்கு மாஷா அல்லாஹ் தஃப்சீர் ஆசிரியர்கள் விளக்கத்தை தெளிவான முறையில் சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் உட்பட பல சஹாபாக்கள் ரீதியில் இதுக்கான விளக்கத்தை சொல்றாங்க. உங்களை நீங்களே அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னால் செலவு செய்யாமல், நல்லா உள்வாங்கி கேளுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யாமல் பிடித்து கொண்டு கரங்களை மடக்கி கொண்டு விரல்களை மடக்கி கொண்டு அழிவுல போட்டுறாதீங்க. அப்படின்னா நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யணும், அள்ளி கொடுக்கணும். கொடுக்காம கஞ்சத்தனம் செஞ்சீங்க, இல்ல நம்ம குடும்பத்தை பார்ப்போம், நிறைய நம்ம கொடுத்துட்டோம், இப்ப நம்ம மனைவி மக்களை பார்ப்போம்னு சொல்லி நாம் கருமித்தனம் செய்ய ஆரம்பித்தால், சுயநலமாக சிந்திக்க ஆரம்பித்தால் நாம் அழிவுக்கு ஆளாகிவிட்டோம், நாம் அழிவை நோக்கி போகிறோம் என்று பொருள். வாஹ்சினு, நல்லறம் புரியுங்கள், அதிகம் செலவு செய்யுங்கள். அல்லாஹ் அதிகம் செலவு செய்பவர்களை அதிக நல்லமல் செய்வதை விரும்புகிறான் என்பதுதான் இந்த வசனம் என்று தெளிவான முறையில் ஒரு சந்தர்ப்பத்துல அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அதை தவறாக விளங்கி கொண்ட மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இதுதான் குர்ஆனை சரியான முறையில் விளங்குவது. மாஷா அல்லாஹ். ஸோ வந்து சஹாபாக்களை பொறுத்தவரை என்னைக்குமே ஒரு சாமானியர்களாக அவங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஏத்துக்கவே மாட்டான். ஒரு தப்பும் கிடையாது. குடும்பத்தை பார்க்கணும்னு நினைக்கிறது, இன்னும் சில இடங்கள்ல பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் தான் சொல்லுவான். நீங்க குடும்பத்தை பார்க்கணும், நீங்க சம்பாதிக்கணும், எல்லாத்தையும் தான் சொல்லுவான். அது அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் செய்யறது அல்லாஹ் தஆலா விரும்புவான். ரசூலுல்லாஹோ சஹாபாக்களோ அல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களாகவே ஒரு முடிவு எடுத்துட்டு போனா அல்லாஹ் தஆலா அவங்க விஷயத்துல ரொம்ப உரிமை படைச்சவன், ரொம்ப சென்டிமெண்டலா தாக்கும். நீங்களாம் இப்படி செய்ய போச்சு என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அவங்களை பிடிச்சிருவான். இது வந்து ஒரு ரொம்ப நெருக்கமான அன்பும் ஒரு ஈர்ப்பும் ஒரு உரிமையும் இருக்கக்கூடிய பந்தங்களுக்குள்ளதான் இதை பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம குர்ஆன்ல பார்க்க முடியும். அப்ப சஹாபாக்கள் அவங்க எல்லாம் உசிரையே கொடுக்கணும்னு வந்தவங்க கடைசி வரைக்கும் நீங்க இந்த நிலைமையில தான் இருந்துட்டு போகணும். நீங்களாம் இப்படிப்பட்ட சிறந்த முன்னுதாரணமா இருந்தாதான் இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் உலக அழிவுக்கு வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு நீங்க முன்னுதார புருஷர்களாக திகழ்வீர்கள், சிறந்த முன்னுதாரணமா திகழ்வீர்கள். நீங்க குடும்பத்தை பார்க்கலான்னு போயிட்டீங்கன்னா அதை தான் மக்கள் எடுத்துக்குவாங்க. சஹாபாக்களே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குடும்பத்தை பார்க்கலான்னு தான் போனாங்க. நான் என் குடும்பத்தை தான் பார்ப்பேன், இன்னைக்கு பின்னாடி வந்தவன் எல்லாம் மார்க்கத்தை புறக்கணிச்சிருவான் என்ற அடிப்படையில இது அல்லாஹ்வுடைய ஒரு திட்டம். அவர்கள் அப்படி பேசக்கூடிய நிலைமை வந்ததுக்கு அப்புறம் நாசமா போயிருவீங்கன்ட்டான். தப்பா எடுத்துக்காதீங்க நான் இப்படி சொல்ற வார்த்தையை. என்னன்னா இந்த நிலைமைக்கு நம்ம போனோம்னா குடும்பம் முக்கியம், நம்ம செஞ்சதெல்லாம் அதிகமா நம்ம செஞ்சிட்டோம்னு ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா இது ஒரு மனிதனை ஏமாற்றத்தில் தள்ளிவிடும். ஷைத்தான் இதை வச்சு நம்மளை என்ன செஞ்சிருவான், உலக ரீதியில் நம்மளை மூழ்க செஞ்சிருவான். அதனால இது உங்களுடைய நாசத்தில் போடக்கூடிய செயல் என்ற அடிப்படையில் இது சொல்லப்பட்டது. அழகிய கண்டிப்பு, உரிமையான ஒரு அழகான ஒரு தோரணையில சஹாபாக்கள் கண்டிக்கப்பட்டார்கள். அதான் அவங்க சந்தோஷமா சொல்லிக்கிறாங்க, இது எங்க விஷயத்துல இப்படி கண்டிக்கப்பட்டு இறங்கின வசனம், தப்பா இதை எடுத்துக்காதீங்கிறாங்க. சோ நிறைய இதை பத்தி சொல்லப்படுது. ஆக கருமித்தனம் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யாமல் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம், அதுதான் இதனுடைய விளக்கம் என்று அடுக்குறாங்க இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதன் பின்னணியுடைய அர்த்தம் அதுதான் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ். புரிஞ்சதுல? சோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, நல்ல விளக்கங்கள் கொண்ட வசனங்கள்களை இதுவும் அடங்கும். அப்புறம் இங்கே இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க,
வஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன் அப்படின்னு வருது. தஃப்சீர் சஅதில ஒரு செய்தி, அழகான ஒரு செய்தி இடம்பெறுது. அல்லாஹ் வந்து இஹ்சான் செய்றவங்கள விரும்புறான். இது வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆல்ரவுண்டரான வேர்டு. இஹ்சான் அப்படிங்கிறது உபகாரம் செய்தல், அழகாக செய்தல், நல்லறம் செய்தல், எல்லா அர்த்தம் இதுல இருக்கு. ஹஸன்ங்கிறதுல இருந்து அஹ்ஸன யுஹ்சின் அப்படிங்கிற வார்த்தையில நிறைய அர்த்தம் இருக்கு. இதுல ஓவராலா மேலோட்டமா நம்ம ஒரு அவுட்லைனா ஒரு மீனிங் எடுத்துக்கணும், ஒரு பொருள் எடுத்துக்கணும்னா, நல்லறம் செய்யுங்கள், எதையுமே அழகாக செய்யுங்கள், பெஸ்ட் வேல நீங்க செய்யுங்க, அல்லாஹ் அப்படி செய்றத விரும்புறாங்கிறது. இந்த இஹ்சான் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ்ல இன்னொரு விளக்கம் வந்திருக்குல்ல, அத இந்த இடத்துல நம்ம நினைவு கூறணுங்கிறாங்க சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. என்ன மல் இஹ்சான் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, இஹ்சான்னா என்னன்னு கேட்டாங்க. நினைவுக்கு வரும். அதுல வந்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீங்க அல்லாஹ்வை நீங்க பார்க்குற மாரி நடிச்சிட்டு தொழுவுறது. இஹ்சான் என்னன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது, அல்லாஹ்வை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்கிற எண்ணத்துல நம்ம இபாதத் செய்வது இஹ்சான். அல்லது நம்ம அல்லாஹ்வை பார்த்துட்டே இருக்கிறவங்கள அளவுக்கான எண்ணம், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் கொண்டு வர முடியலன்னா, அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையாவது நம்ம தொழுகிறோம்ல. தொழுகை மட்டும் இல்ல, தஅபுது வணங்குவது. எல்லா இபாதத்தையுமே அடங்குதுல. ஓகேங்களா? இதுதான் இஹ்சான்னு சொல்லப்பட்டது. சோ இந்த மாரி இபாதத் செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். புரியுதா? தொழுகையில், இபாதத்தில் நம்ம அல்லாஹ் பார்க்கிற மாரி நம்ம ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து தொழுகிறோமே, அந்த இஹ்சான் உடையவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்பதும் இந்த வசனத்தில் பொருந்தும் என்று மாஷா அல்லாஹ் இந்த அரிய தகவலை தஃப்சீர் சாதில இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி கொடுக்குறாங்க. அடுத்த இந்த வசனத்தோட இந்த பாயிண்டர் முடியுது. பட் இந்த வசனம் இதுக்கு அடுத்த வசனத்தோட முடியுது. ஹஜ்ஜோடைய டாபிக் ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்து பெரிய பின்னணிகள்லாம் இருக்காது. சட்டங்கள் ரீதியானது வரும். ஓரளவுக்கு நம்ம இதை ஷார்ட்டா பார்க்கலாம். وَأَتِمُّوا الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ فَإِنْ أُحْصِرْتُمْ فَمَا اسْتَيْسَرَ مِنَ الْهَدْيِ وَلَا تَحْلِقُوا رُؤُوسَكُمْ حَتَّى يَبْلُغَ الْهَدْيُ مَحِلَّهُ فَمَنْ كَانَ مِنْكُمْ مَرِيضًا أَوْ بِهِ أَذًى مِّن رَّأْسِهِ فَفِدْيَةٌ مِّن صِيَامٍ أَوْ صَدَقَةٍ أَوْ نُسُكٍ فإذا ஓகே, இது வரைக்கும் உள்ளதை நான் முதல்ல சொல்லிடுறேன். வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமைப்படுத்துங்கள், பூர்த்தியாக்குங்கள். ஃபைன் உஹ்சிர்தும், நீங்கள் தடுக்கப்பட்டால், நீங்கள் ஹஜ் செய்ய முடியாமல் அல்லது உம்ரா செய்யப்பட முடியாமல் இடையிலே தடுக்கப்பட்டால், உதாரணத்துக்கு ஹுதைபியால தடுக்கப்பட்டாங்க ரசூலுல்லாஹ். சரியா, அது முன்னுச்சு தான் அது இறங்கியது முக்கியமா. அப்படி நீங்க தடுக்கப்பட்டா ஃபமா இஸ்தைஸர மினல் ஹதி, அது சேர்த்து படிக்கும்போது ஃபமஸ்தைஸர மினல் ஹதி, அதாவது பலிகளில் இருந்து, பலி கொடுக்கக்கூடிய பிராணிகளில் இருந்து, ஆடோ மாடோ ஒட்டகமோ, இதுல இருந்து உங்களுக்கு எது சாத்தியமானதோ அதை நீங்க கொடுத்துடணும். ஓகே. வலா தஹ்லிகு ரூஸகும், உங்கள் தலைமுடிகளை நீங்கள் சிரைத்து விடாதீர்கள். ஹத்தா, எதுவரை என்றால் யப்லுகல் ஹதியு மஹில்லா, உங்கள் பலி பிராணி அடையும் வரை, அதன் இடத்தை அடையிற வரைக்கும் உங்களுடைய தலைமுடியை நீங்க மலிச்சிட வேண்டாம். ஒன்னு விளக்க சொல்றேன், புரியும். ஃபமன் கான மின்கும் மரிதா, மேலும் உங்களில் எவர் நோயாளியாகவோ, அவு பிஹி அஸம் மின் ரஅஸி, அல்லது ஒருவருடைய தலையில் காயம், இடையூறு, ஏதாவது பிரச்சனை தலையில இருக்குதோ, ஓகேங்களா, அப்படி இருக்குதுன்னு சொன்னா நல்லா, அடுத்த மேட்டருக்கு போயிட்டான். அப்படி இருந்து ஒருத்தர் தலைமுடியை வெட்டிடுவாரோ அப்படின்னு அதனுடைய பொருள். ஓகே, நோயாளியா இருக்கிறதுனாலயோ, தலையில பிரச்சனை இருக்கிறதுனாலயோ, பெயின் போன்ற பிரச்சனை இருக்கனால யாராவது ஒருத்தர் தலைமுடியை ஹஜ் உம்ரா செய்யறதுக்கு முன்னாடி இஹ்ராம்க்கு அப்புறம் மொட்டை அடிச்சிட்டாரு அல்லது ஷார்ட் பண்ணிட்டாருன்னா அவர் மீது என்ன பரிகாரம்? ஃபஃபிதியத்துன், ஆகவே பரிகாரம், மின் சியாமின், நோம்பு நோற்பது, அவ் சதகத்தின், அல்லது தர்மம் கொடுப்பது, அதாவது 6 ஏழைக்கு உணவளிப்பதுங்கிறது அதனுடைய பொருள், அவ் நுசூக்கின், அல்லது ஒரு பலி பிராணியா இருப்பது என்பது அவர் மீது விதியாகும் என்று சொல்லப்படுது. ஓகேயா? இப்போ இன்னும் கொஞ்சம் விரிவான விளக்கத்துல உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப என்ன அப்படின்னா, ஹஜ் உம்ராவை செய்யுங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்றோம். வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், 6வது வருஷமே உம்ரா செய்யும்படி கனவு காட்டப்பட்டது. அது சூரா ஃபத்ஹ் 48ல வருது. அந்த அடிப்படையில் தான் உம்ரா செய்யலான்னு ரசூலுல்லாஹ் 1400 பேர் போவாங்க. ஆனா செய்ய முடியாம தடுக்கப்பட்டு ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்டு திரும்ப வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா அடுத்த வருஷம் நீங்க ஹஜ் உம்ராவை செய்யுங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். குறிப்பா ஹஜ்ஜையும் முன் வச்சு சொல்றான். ஹஜ் என்பது ஹிஜ்ரி 9ல தான் கடமையாக்கப்பட்டது. சரிங்களா? முழுமையாக கடமையாக்கப்பட்டது 9ல தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உம்ரா செய்யக்கூடிய ஒரு வழிமுறை இருந்தது. ஆக மொத்தம் ஹஜ் கடமை, உம்ரா கடமை நீங்க அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. இந்த லில்லாங்கிறது ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ், ஒன்லி ஃபார் அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக நீங்க ஹஜ் உம்ராவை நீங்க செய்யுங்க, அதை பரிபூர்ணமா செய்யுங்க, புறப்படுங்க. நீங்க உம்ரா ஹஜ் எல்லாம் இனிமே செய்யலாம். அது உங்களுக்கு விதியாக்கப்பட்டு விட்டது, கடமையாக்கப்பட்டு விட்டது, இபாதத்தாக்கப்பட்டு விட்டது, செய்யுங்க. ஃபைன் உஹ்சிர்தும், அப்படிங்க ஹஜ் உம்ராக்காக வேண்டி போகும் பட்சத்தில். ஓகேயா? இந்த வசனம் என்ன சொல்ல போனா பிற்காலத்தில் இறக்கப்பட்டதான். ஹிஜ்ரி
9க்குலாம் பின்னாடி இறங்கினா பின்னால் இறங்கின வசனம். ஏன்னா ஹஜ் 9ல தான் கடமையாக்கப்பட்டது. ஓகேயா, ஃபைன். ஃபைன் அஹ்ஸிரத்தும், அஹ்ஸர என்றால் தடுத்தான் அப்படின்னு அர்த்தம். உஹ்ஸிர தடுக்கப்பட்டான், உஹ்ஸிரத்து நீங்கள் தடுக்கப்பட்டால். அப்போ தடுத்து நிறுத்தப்பட்டால், தடுத்து நிறுத்தப்பட்டது 6வது வருஷம். பொதுவா ஒரு சட்டமா அல்லாஹ் தஆலா சொல்றான், 6வது வருஷம் நடந்ததுக்கு இது பொருந்தும். இனியும் தடுத்து நிறுத்தப்பட்டால் நீங்கள் அல்லது பின்னால் வரக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு இது பொருந்தும். ஹஜ் உம்ராக்காக வேண்டி வரக்கூடிய மக்கள் ஹஜ் உம்ரா செய்ய முடியாமல் எதிரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டால் என்ன சட்டம் அப்படின்னா, அவர் மீது ஃப என்றால் அவர் மீது கடமையாகும்னு அர்த்தம். ஓகேயா, ஃப அவர் மீது கடமையாகும். மா என்ன இஸ்தயஸர மினல் ஹதி, பலிப்பிராணிகள் இருந்து என்ன அவருக்கு சாத்தியப்படுமோ அது அவர் மீது கடமை. அப்படின்னா ஒரு பலிப்பிராணி அவர் அறுத்துடணும். அவர் உம்ரா செய்ய முடியாம ஹஜ் செய்ய முடியாம தடுக்கப்பட்டாரு. ஆனா ஹஜ் உம்ரா செய்யறவங்க பலிப்பிராணி கொடுக்கணும்ல. இப்பவே அவர் செய்ய முடியாம போயிடுச்சுல, அவர் அதுக்கு பரிகாரமாக உம்ராக்கான ஹஜ் உம்ராக்கான ஹெராம் அணிந்து செய்ய முடியாமல் அவர் திரும்புவதனால், செய்ய முடியாமல் அவர் ஆளாகி விட்டதின் காரணத்தினால ஒரு பலிப்பிராணியை அவர் அறுத்துடணும். தடுக்கப்பட்டவங்க எங்க தடுக்கப்பட்டாங்க அங்கே அறுத்தணும். அதனாலதான் ஹுதைபியால தடுக்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தனது ஒட்டகத்தை அறுத்தார்கள். ஞாபகம் இருக்குல்ல, 70 ஒட்டகங்கள் அறுக்கப்பட்டது. அப்போ ஹுதைபியால இந்த இந்த வரலாறை ரொம்ப நீட்டி சொன்னா கண்டிப்பா நேரம் பத்தாது. அந்த அளவுக்கு இது ஆல்ரெடி நம்மளுக்கு டைம் போயிட்டு இருக்குது. ஒரு சில முக்கியமானது மட்டும் சொல்றேன். இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நம்ம தடுக்கப்பட்டுட்டோம், அது அல்லாஹ்வுடைய நன்மை இதுல இருக்கும், இருந்தாலும் நம்ம பலிப்பிராணிகளை கொண்டு வந்திருக்கோம், இதை நம்ம அறுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு மனசே வரல, யாரும் அறுக்கவே இல்லை. உண்மையிலே இது ரசூலுல்லாவுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்லி செய்யாம இருக்குது ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. வெக்ஸ் ஆயிடுவாங்க, இன்னும் நம்ம சொல்லியும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஏன் சஹாபாக்கள் செய்யலை அப்படிங்கிறத ஒரு விளக்கம் ரிவாயத்துகளில் வருது. இன்திஸாரன் ஃபி நஸஹ், அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு மாற்று சட்டத்தை கொண்டு வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அறுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், திரும்பி போறோம்னு அர்த்தம். ஏன் அறுக்க மாட்டுறாங்க, நாங்க காபா கொண்டு போய் உம்ரா செஞ்சு தான் அர்ப்பணம் நிக்கிறாங்க, அதுக்கு தான் நம்ம கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு உணர்வுல அவங்க இருக்கிறாங்க. பெரிய எமோஷன்ல வந்திருக்காங்க ஆல்ரெடி. அவங்க ஹிஜ்ரி 6 சொல்றேன், உதைபியாவை சொல்றேன். ஓகேயா, ஏன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் காபா பார்க்க போறோங்கிற ஒரு உணர்வு, உம்ரா செய்ய போறோங்கிற உணர்வு, அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுக்க போறோங்கிற உணர்வு. ஆனா இவங்க என்ன நம்மளை தடுத்து திரும்ப அனுப்புறது, ரசூலுல்லாஹ் ஏன் அவ்வளவு சீக்கிரத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி பல பேருக்கு ஒரு உள் வேதனை. இப்ப அருங்கங்கிறாங்க, அறுக்க மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கூட அறுத்து போவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சொல்லுவாங்க, நீங்க பாட்டு போய் உங்க பலிப்பிராணி அறுத்துட்டு நீங்க மொட்டை போட்டு உட்காருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படிமா அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. சில நேரங்களில் பெண்களினுடைய முடிவுகள், ஆலோசனைகள் அது நியாயமானதாக, அறிவுபூர்வமானதாக, நன்மையானதாக இருந்தால் அதை ஆண் கேட்கணும். அதுவும் வழிகாட்டுது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா அது. அவங்க மனைவி சொன்னாங்க நீங்க இப்படி செய்யுங்க. ரசூலுல்லாஹ்வே கொஞ்சம் எமோஷன் ஆகி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு சரி இப்படி செய்வேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, போய் எல்லாரும் முன்னாடி அவங்களுடைய ஒட்டகத்தை அறுத்துட்டு அதே மாதிரி மொட்டை போட்டுட்டு வந்துருவாங்க. இதை பார்த்ததும் சஹாபாக்கள் அவ்வளவுதான் ரொம்ப இதாயிடுவாங்க. ஆஹா, நம்ம ரொம்ப ஓவரா பண்ணிட்டோம், ரசூலுல்லாஹ் சொல்லி நம்ம செய்யல, ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டே போயிட்டோம், இதுக்கு மேலே நம்ம தாமதம் செஞ்சோம் முடிஞ்சுக்காது, அல்லாஹ் தஆலா நம்ம மீது ஏதாவது அதாப் இறக்கிறோம், இது நம்ம ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரு மாறு செய்தது ஆயிரும் சொல்லிட்டு படபடன்னு 70 ஒட்டகங்கள் அப்ப அறுக்கப்பட்டது. மற்ற சஹாபாக்கள் அதை கடைபிடிச்சு என்ன செய்வாங்க, ஒட்டகத்தை அறுத்துருவாங்க. ரசூலுல்லாஹ் மாதிரி தலைமுடி இறக்குன்னு சொல்லிட்டு சில பேர் மொட்டை அடிப்பாங்க, சில பேர் முடியை குறைப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மொட்டடிப்பவர்களுக்கு தான் அதிகமான அருள் செய்யப்படும். ரஹிமல்லாஹுல் முஹல்லிகீன் என்று 3வது துவா செஞ்சாங்க. அப்ப முடி குறைக்கிறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது ரஹிமல்லாஹுல் முகஸ்ஸிரீன் என்று ஒரு தடவை துவா செய்வாங்க. முடியை குறைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒரு தடவை அல்லாஹ் அருள் புரிவானாக. முடியை முழுக்க மலிக்கக்கூடியவர்களுக்கு 3 தடவை 3 மடங்கு அல்லாஹ் அருள் புரிவானான்னு சொல்றாங்க. ஏன்னா முடியை முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி மொட்டடிப்புங்கிறது ஒரு பெரிய தியாகம் தானே. சரி, ஓகே, இதெல்லாம் நடந்த விஷயம். ஓகே, அப்ப இது செய்யணும் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொன்னாங்க. தடுக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்க பலிப்பிராணியை நீங்க அறுத்துருங்க. ஓகே, அல்லது கொடுத்து அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருந்தா கொடுத்து அனுப்பணும். அதான் இதனுடைய விளக்கம். அப்போ கொடுத்து அனுப்பக்கூடியவர்கள், அதாவது தடுக்கப்பட்டா கொடுத்து அனுப்ப முடியாது, ஆளே வர முடியாது, பலிப்பிராணி மட்டும் அனுமதிப்பாங்களா, அது வேற கதை. வேற நோயின் காரணத்தினால, வேற பிரச்சனையின் காரணத்தினால நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தா, ஆனா முஸ்லிம்கள் மூமின்கள் ஹரம்ல இருக்கிறாங்க, அவங்க உம்ரா ஹஜ் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட நம்ம தொடர்பு கொண்டு அல்லது அனுப்பி வைச்சோ அல்லது அவங்கள வச்சு எங்களுக்காக ஒரு பலிப்பிராணி அங்க நீங்க அருங்கன்னு சொல்லலாம். அப்படி அருங்கன்னு சொன்னா அது மினாவுடைய நாள்ல மினாவுடைய இடத்துல தான் அறுக்கப்படணும். துல்ஹஜ் 10வது நாள்லயோ அல்லது ஐயாமு தஷ்ரீக் எனக்கூடிய 11, 12, 13 அறுக்கப்படணும். தெளிவா குறிப்பு எடுத்துக்கிறங்க. இதை பற்றியான விளக்கங்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் படிச்சு நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம். அப்படி அறுக்கப்படணும். அதனாலதான் இப்படி சொல்றான், வலா தஹ்லிகு ரூஸக்கும் ஹத்தா யப்லுகல் ஹதியு மஹில்லா. உங்களுடைய ஹதின்னு சொன்னா உங்களுடைய பலிப்பிராணி அதனுடைய இடத்தை சென்று அடையாத வரைக்கும் நீங்க மொட்டை அடிச்சிடாதீங்க. அப்ப தடுக்கப்பட்டா அங்கதானா மொட்டை அடிச்சு அங்கதானா
என்ன செஞ்சிடணும், பலிப்பிராணி அறுத்துணும், ஹுதைபியால நடந்த மாதிரி. அல்லது பலிப்பிராணி போறதுக்கான வாய்ப்பு இருந்தா பலிப்பிராணியை போக விடுங்க, போகட்டும். 10வது நாள்ல அவங்க பலிப்பிராணி அறுத்ததுக்கு அப்புறம் நீங்க மொட்டை அடிச்சு நீங்க வெளியே வாங்க. அது வரைக்கும் நீங்க இஹ்ராம்ல தான் இருக்கணும். ஆனா போக முடியாம நீங்க தடுக்கப்பட்டுட்டீங்க. அது ஒரு சோதனை, அது ஒரு நன்மை, நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதோட ஒரு சட்டம் முடியுது, உள்வாங்கிக்கிறீங்க. அடுத்த மேட்டருக்கு வர்றான். அதோட அடுத்த மேட்டர் முந்தின விஷயத்தோட பின்னிராதீங்க, குழம்பிடுவீங்க. இதோட ஒரு சட்டம் முடியுது. ஃபமன் கான மின்கும் மரிதன், இது அடுத்த மேட்டர், அடுத்த சட்டம். பொதுவாக ஓகேங்களா, இப்ப தடுக்கப்பட்டது அந்த மேட்டர்லாம் அப்படியே முடிஞ்சு, ஃப்ரெஷ் டாபிக் இது. பொதுவா உம்ராக்கு போறவங்க, ஹஜ்ஜிக்கு போறவங்க அந்த கற்பனைக்கு வாங்க. நம்மளாம் உம்ராக்கு போறோம், ஹஜ்ஜிக்கு போயிட்டு இருக்கோம், மாஷா அல்லாஹ். இப்படி உம்ராக்காக ஹஜ்ஜிக்காக போயிட்டு நம்ம மக்கால இருக்கோம், ஓகேங்களா. when we are being in மக்கா, அப்படி நம்ம மக்கால இருக்கும்போது எப்போ மொட்டை அடிக்கணும், ஹஜ்ஜிக்கு போறவங்க எப்போ மொட்டை அடிக்கணும் சொல்லுங்க. 10வது நாள்ல நம்மளுடைய பலிப்பிராணி அறுத்ததுக்கு அப்புறம் தான் மினால தான் மொட்டை அடிக்கணும். இதுதான் சட்டம். ஹாஜிகளுக்கு தெரியும், சட்டம் தெரிஞ்சவங்களும் தெரியும். அல்லது பூசா கேட்கறவங்க பூசா கேட்டுக்கிறங்க. 10வது நாள்ல தான் நம்ம மொட்டை அடிக்கணும். அல்லது 11, 12, 13 அந்த ஐயாமு தஷ்ரீக்குள்ள எப்போ நம்மளுக்கு குர்பானி கொடுக்கப்படுதோ, நம்மளுடைய ஆடு குர்பானி கொடுக்கப்பட்டு விட்டதுங்கிற செய்தி நம்மளுக்கு வருதோ அப்பதான் நம்ம மொட்டை அடிப்போம். இதுதான் ரூல்ஸ். அப்படி இருக்கும் போது மொட்டை எப்போ அடிக்கணும், 10வது நாள் அல்லதுக்கு மேல குர்பானி கொடுத்ததுக்கு அப்புறம் தான். கிளியர். ஆனா ஒருத்தருக்கு பிரச்சனை, அவர் அதாவது துல்ஹஜ் 1, 2, 3 இருந்துட்டு இருக்காரு, அல்லது துல்காதாவோட லாஸ்ட் டேட்ல இருந்துட்டு இருக்காரு. ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் இருக்கு, தலையில பிரச்சனை வந்துருச்சு. அதான் அல்லாஹ் சொல்லலாம், நீங்க நோயாளி ஆயிட்டீங்க, நோயினா தலையில பிரச்சனை வந்துருச்சு, அல்லது முடியல பிரச்சனை வந்துருச்சு, பேனு பிரச்சனை, காயம் ஏற்பட்டு அல்ல தடை, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு ஏதோ ஒரு ஆபரேஷன் சம்திங் ஏதோ பண்ண வேண்டியது வருது, மொட்டை அடிக்கக்கூடிய நிலைமை வருது, முடிய களையக்கூடிய நிலைமை வருது. செய்யலாமா ஹாஜி, எஹ்ராம்ல இருக்கிற செய்யலாமா, செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா அதுக்கு தான் பரிகாரம் சொல்றான். ஆனா நோயின் காரணத்தினாலேயோ தலையில பிரச்சனை ஏற்பட்டதன் காரணத்தினாலேயோ நீங்க மொட்டை அடிக்கக்கூடிய நிலைமை, ஏர்லியராகவே மொட்டை அடிக்கக்கூடிய நிலைமை, உங்க குர்பானி அறுக்கப்படுறதுக்கு முன்னாடியே, மினா நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கு மொட்டை அடிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால், அல்லது முடி வெட்டக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அடிச்சுக்கிறீங்க. என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய சட்டத்தில் அல்லாஹ்வுடைய ஷரியத்தில் இல்லாத அனுமதியா, செஞ்சுக்குங்க. ஆனா அதுக்கு பரிகாரம் இருக்கு. என்ன, நீங்க நோன்பு வைக்கணும். அதுக்கு பரிகாரம் சியாம் நல்லதுல ஷார்ட்டா தான் சொல்லுவான். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது 3 நோன்பு. சதக்கா நல்லா ஷார்ட்டா தான் சொல்லுவான். ரசூலுல்லாஹ் அது ஹதீஸ்ல சொன்னாங்க 6 ஏழைக்கு உணவுன்னு சொல்லி. நுசுக்கு நல்லதுல ஷார்ட்டா தான் சொல்லுவாங்க. நுசுக் என்று சொன்னால் ஒரு பிராணி, ஒரு ஆடை அல்லது ஒட்டகம், மாட்டில் ஒரு பங்கு சேர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கிறீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஓகே, லாஸ்ட் பாயிண்டர். فإذا أمنتم فمن تمتع بالعمرة إلى الحج فما استيسر من الهدي فمن لم يجد فصيام 3 أيام في الحج وسبعة إذا رجعتم تلك 10 كاملة ذلك لمن لم يكن أهله حاضر المسجد الحرام واتقوا الله واعلموا أن الله شديد العقاب. அடுத்தது ஃபைதா அமீன்தும், பாதுகாப்பு பெற்றுவிட்டால். ஓகேயா, பாதுகாப்பு பெற்றுவிட்டால் அப்படின்னு சொன்னா அந்த தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை, நீங்க தாராளமா உம்ரா செய்யலாம், ஹஜ் செய்யலாங்கிற ஒரு இது வந்துருச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 6வது வருஷம் தடுக்கப்பட்டாங்க, 7வது வருஷம் தாராளமா உம்ரா செய்யலாங்கிற அனுமதி கிடைச்சது. இந்த மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு அந்த பழைய பிரச்சனை இன்னைக்கு பெரும்பாலும் நம்மளுக்கு இல்லை. யாருக்கு இப்படி நம்ம செய்ய முடியாம தடுக்கப்படுறோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இஸ்லாமிய அரசாங்கத்துல சவுதி அரேபியா ஃபுல்லா இன்னைக்கு இஸ்லாமிய கவர்மெண்ட் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. இனி எவனும் தடுக்கிறது அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அல்லாஹ் தஆலா அது பழைய விஷயத்துல சொன்னான். இனிமே பெரும்பாலும் நம்ம தடுக்கப்படக்கூடிய பிரச்சனை இனிமே வரப்போறது இல்லை. பிராக்டிக்கல் ஆனதுக்குள்ள இப்போ வந்துருங்க. இனிமே இப்போ நம்ம அமைதியான நிலைமைக்கு வந்துட்டோம், பாதுகாப்பு நிலைமைக்கு வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் அன்டில் கியாமா we will be in safe state இன்ஷா அல்லாஹ். ஃபமன் தமத்தஅ, இப்போ இப்படி நம்ம உம்ரா ஹஜ்லாம் செய்ய போறோம். அப்படி உம்ரா ஹஜ் செய்ய போகும்போது இது முழுக்க உம்ரா ஹஜ்ஜுக்கு சேர்ந்து தான் இது பொருந்தும். அதையும் திரும்ப நான் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா. வெறும் உம்ரா மட்டும் செய்யறத மைண்ட்ல இருந்து தூக்கிடுங்க. அதை பத்தி இங்க பேசல அல்லாஹ் தஆலா. ஹஜ்ஜுக்காக போனா உம்ரா செஞ்சுட்டு ஹஜ் செய்வோம்ல, ஹாஜிகளே கொஞ்சம் அப்படியே உங்களுடைய ஹஜ்ஜெல்லாம் அப்படியே நினைவு கூறுங்க. பொதுவாக நம்ம என்ன செய்வோம், போயிட்டு மக்காவுக்கு போயிட்டு ஒரு உம்ரா செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் 8வது புறையில தானே என்ன செய்வோம், ஹஜ்ஜுக்கான அமல ஆரம்பிப்போம். அதை தான் முன்னு செல்லதில்லை இங்க பேசுறோம் முக்கியமா. ஓகேயா, எனிவே ஃபமன் தமத்தஅ பில் உம்ரா, இன்னும் எவர் சுகம் அனுபவித்தாரோ உம்ராவை கொண்டு, இலல் ஹஜ் வரை. அப்படின்னா என்ன அர்த்தம், உம்ரா செஞ்சுட்டு நம்ம இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்துடும். ஞாபகம் இருக்கா, 4வது பிறையிலையோ 2வது பிறையிலையோ இல்லை துல்காதா லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபிளைட்லாம் துல்காதாலே போயிடுது, அப்படிதானே. ஆரம்ப ஃபிளைட்லாம் துல்காதால பெரும்பாலும் என்னது ஷவ்வால் லாஸ்ட்ல கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது துல்காதாலே போயிடும். ரொம்ப லாஸ்ட் ஃபிளைட் தான் ஹஜ் மாசத்துல போகும். எனிவே போனது ஒரு உம்ரா முடிச்சிருவோம். முடிச்சுட்டு ஹஜ் ஆரம்பிக்கிறது சில பேருக்கு 10 நாள் இருக்கும், சில பேர் 20 நாள் இருக்கும், சில பேர் 25 நாள்லாம் இருக்கும்.
ஓகே ஃபைன். அப்போ என்ன செஞ்சிருவோம், உம்ரா முடிச்சுட்டு நம்ம மொட்டை அடிச்சுட்டு என்ன செஞ்சிருவோம், நம்மளுடைய கலர் ட்ரெஸ்க்கு வந்துடுவோம், நம்மளுக்கு எல்லாமே கூடும், நம்மளுக்கு தடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கூடும். அதான் அல்லா தஆலா சொல்றேன். அப்போ நீங்க யார் உம்ரா முடிச்சுட்டு சுகம் அணிவிக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டீங்களோ, அதாவது இஹ்ராம் நிலைமையிலேருந்து வெளியே வந்துட்டு உங்களுக்கு இனிமேல் எல்லாமே கூடும், அடுத்த அணிவிக்கிறது கூடும், மனைவி இல்லறத்தில் ஈடுபடுறது கூடும், இந்த மாதிரியான ஸ்டேட்டுக்கு யாரெல்லாம் வந்துட்டீங்களோ ஹஜ் வரைக்கும், இப்படி நீங்க திரும்பவும் இஹ்ராம்ல இருந்து விலகி இயல்பு நிலைக்கு வந்துட்டீங்களோ, நீங்களாம் என்ன செய்யணும், ஃபமஸ் தயசர மினல் ஹதி, உங்கள் மீது ஒரு பலிப்பிராணி கொடுப்பது கடமையாகும். அப்போ உம்ரா ஹஜ் செய்யக்கூடியவங்க நம்ம என்ன செய்வோம், ஒரு பலிப்பிராணி கொடுக்கணும், இது ஹதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. குர்பானி வேற, ஹாஜிகளுக்கு தான் குர்பானி கடமை இல்லையே. ஹாஜிகள் போய் கொடுக்கறத நம்ம குர்பான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நிறைய விஷயத்தை இப்ப நான் சொல்றேன், நல்லா உள்வாங்கிக்கிறேங்க. ஹாஜிகள் போய் பொதுவாகவே தனக்காக வேண்டி பிராணி அறுக்கப்படுறது குர்பானின்னு நினைச்சுக்கிறோம். அது குர்பானி கிடையாது. குர்பானிங்கிறது காலங்காலமா நம்ம ஊர்ல இருந்து கொடுக்கறதுதான். ஹஜ்ஜில போய் நம்மளுக்காக கொடுக்கப்படுறது பேர் குர்பானி கிடையாது. இந்த பாத்துக்கிறேன், அல் ஹதியு, பலிப்பிராணி. ஓகேங்களா. அப்ப நீங்க பலிப்பிராணி கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்றான். இந்த பலிப்பிராணி எதுக்கு அப்படின்னு சொன்னா, உம்ராவை முடிச்சிட்டு நம்ம ரிலாக்ஸாவும் ஆயிட்டு அடுத்து ஹஜ் செய்யணும். ஒரே பிரயாணத்துல உம்ராவே ஹஜ்ஜையும் நம்ம கம்பைன் பண்றோம். இதுக்கு பேர் தமத்து. இதற்கு பேர் தமத்து. அதான் தமத்த. இந்த மாதிரி யாரு செய்வீங்களோ அவங்க ஒரு பிராணி அறுத்துடணும், காம்பன்சேஷனா, நன்றி கடனாக நீங்க ஒரு பிராணி அறுத்தணும். இப்பெல்லாம் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அறுக்கிறது இல்லை, வாங்குறது இல்லை, டிராவல்ஸ் மூலியமா போறோம், அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துட்றோம், நம்மள்ட்ட அவங்க காசு வாங்கும்போது அந்த அத்தனை லட்சங்கள் எதுக்கும் சேர்த்து வாங்கிடுறாங்க, நம்மளுக்காக வேண்டிய அல்லாவுடைய கிருபையில அவங்க கொடுத்துட்றாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க, நம்ம அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சிடுறோம். ஃபைன். எனிவே சட்டத்தை உள்வாங்குங்க. இப்படி நீங்க செய்யணும். உங்களுக்காக ஒரு பலிப்பிராணி கொடுக்கப்பட வேண்டும், நீங்க கொடுக்கணும். ஃபமல்லம் எஜித், வசதி இல்லை, நான் பலிப்பிராணி கொடுக்குறது வசதி. இது பெரும்பாலும் இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப ரேர்லி இது இந்த நிலைமைக்கு நம்ம ஆளாக மாட்டோம். இருந்தாலும் அல்லாஹ் ஒரு சலுகையை சொல்றான். இன்னைக்கு யாரு ஹஜ்ஜுக்கு போறவங்க பலிப்பிராணி கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னு சொல்ல போறான். லட்சக்கணக்கில் நம்ம கொடுக்குறோம், அதுக்கு சேர்த்து தான் கொடுத்துறோம். ஸோ மோஸ்ட்லி இந்த பிரச்சனை வராது. இருந்த போதிலும் அப்படி உங்களுக்கு பலிப்பிராணி கொடுக்க முடியலன்னா என்னங்கிறத அல்லாஹ் சொல்லிக்கிறான். அதே ஒரு சட்டமா, அல்லாஹ்வுடைய சட்டமா தெரிஞ்சுப்போம். ஃபமன் லம் யஜித், பலிப்பிராணி கொடுக்கறதுக்கு பலிப்பிராணி யார்கிட்ட இல்லையோ, அல்லது அதுக்கான வசதி இல்லையோ, காசு பணம் இல்லையோ, ஓகேயா, உம்ரா செஞ்சீங்க, ஒரு ஏழையை முன் வச்சுக்கிறீங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இப்பதான் டிராவல்ஸ்ல பேக்கேஜ்டா பேக்டா போறோம். முன்னெல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தானே போனாங்க, பலிப்பிராணி கொண்டு போவாங்க, அல்லது போயிட்டு காசு கொண்டு போயிருப்பாங்க, காசு செலவாயிருக்கும், அதுக்கப்புறம் பலிப்பிராணி வாங்குறது காசு இல்லாம இருக்கும். இதெல்லாம் முன்னாடி அதிகமா நடக்கும். இப்பெல்லாம் அது ரொம்ப ரேர், வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கிறீங்க, அல்லது இருக்கலாம். ஃபைன். அப்படி பலிப்பிராணி உங்கள்கிட்ட இல்லை, உம்ராவே ஹஜ்ஜி செய்யக்கூடிய உங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஹதி கொடுக்கறதுக்கு வசதி இல்லைன்னா அல்லாஹ் அதுக்கு மாற்று தீர்வு, ஆல்டர்னேட் சொல்யூஷன் சொல்றான். ஃபஸியாமு ஸலாஸதி அய்யாமின் ஃபில் ஹஜ், அந்த ஹஜ்ஜுடைய காலகட்டத்திலேயே மக்காவில் இருக்கும் பொழுது நீங்க ஒரு 3 நாள் நோன்பு வச்சிடணும். வஸபஅதி இதா ரஜஅதும், நீங்க ஊருக்கு திரும்பினதுக்கு அப்புறம் 7 நாள் வைக்கணும். ஏன்னா 10 நாள் அங்க வைக்கிறது கஷ்டம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு எளிமையாக்குறான். அங்க இருக்கிற கூட்டத்துல, நெரிசல்லையும், நம்ம நடையிலையும், சிரமத்திலையும் 10 நாள் நீங்க இங்க தானே வச்சானுன்னா பல ஆள் மயக்கம் மட்டும் தான் விழுவணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், 3 நோன்பு நீங்க அங்கேயே வச்சிருங்க, அந்த உணர்வோட வச்சிருங்க. 7 நீங்க ரீமேக் பண்ணிக்கலாம். யூ கேன் டிலே. நீங்க ஊருக்கு திரும்பினதுக்கு அப்புறம் கணக்கு வச்சு நீங்க 7 வச்சிருங்க. 3 + 7 10, தில்க அஷரத்துன் காமிலா, இதுதான் முழுமையான 10 ஆகும். அல்லாஹ்வுக்கு அந்த 10ல நோ காம்பன்சேஷன், அதுல எந்த தளர்வும் கிடையாது, அதுல எந்த குறைவும் கிடையாது. 3 மக்கால 3 நீங்க ஹஜ்ஜுடைய பிரயாணத்திலேயே, மீதி 7 நீங்கள் ஊர் திரும்பிய பிறகு நீங்கள் வைக்க வேண்டும் என்று சொல்றான். இந்த கட்டத்துக்கு பெரும்பாலும் நம்ம இன்ஷா அல்லாஹ் வரமாட்டோம். யாரும் ஹதி இல்லாம, பலிப்பிராணி கொடுக்கறதுக்கு வசதி இல்லாம யாரும் இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறது இல்லை. அதுக்கு ஒரு பலிப்பிராணி கொடுக்கறதுக்கு உதாரணத்துக்கு ஒரு 20,000 ரூபா 30,000 ஆக போகுதுன்னா நம்ம அதை விட பன்மடங்கு பல லட்சங்கள் கொடுத்தா இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறோம். எனிவே சட்டமா தெரிஞ்சுக்குவோம். ஃபைன். முடிஞ்சா தலிக், இது இந்த மேட்ரு இப்போ உள்ள நேரமா சொல்லப்பட்டது. அதாவது உம்ராவை முடிச்சுட்டு இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்துட்டு சுகம் அணிவிச்சிட்டுங்கிற ஒரு வார்த்தை எல்லாம், சுகம் அணிவித்தல் அப்படிங்கிறது தடுக்கப்பட்டதெல்லாம் நீங்கிறது. தைக்கப்பட்ட ஆடையை நம்ம போடலாம், அத்தர் போடலாம், மனைவியுடைய இல்லறத்துல ஈடுபடலாம், என்னென்னலாம் ரெஸ்ட்ரிக்ஷனா இருந்ததுனாங்க வெட்டலாம், அதெல்லாம் நம்ம செய்யறோம். ஸோ உம்ராவை முடிச்சுட்டு இடைப்பட்ட காலத்துல சுகம் அனுபவிச்சுட்டு, அதாவது ரிலாக்ஸ்டா இருந்துட்டு அடுத்து ஹஜ்ஜை செய்ய போறோம். ஒரே பிரயாணத்தில் இப்படி ஒரு கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி ஒரே பிரயாணத்துல ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடிய இந்த வாய்ப்பும், இந்த வசதியும், இந்த சலுகையும் என்பது அதான் அந்த தாலிக்குடைய அர்த்தம். இதுனா இந்த நான் சொன்ன எல்லாம் விளங்குதா? இது அப்படின்னா இந்த ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிப்பது, இந்த ஒரே பிரயாணத்தில் ஹஜ் உம்ராவை 2ஐயும் செய்வது என்பது யாருக்கு தெரியுமா? லிமன் லம் யகுன் அஹ்லுஹு ஹாதிரில் மஸ்ஜிதில் ஹராம், புனிதமிக்க மஸ்ஜிதுல் ஹராமில் வசிக்காமல் இருக்கிறார்கள் அவர்களுக்குத்தான். அதாவது வெளியில இருந்து வரக்கூடிய அவுட் சைடர்ஸ்க்கு தான், வெளியூர் மக்களுக்கு தான், மக்காவாசிகளுக்கு கிடையாது. மக்காவாசிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜை மட்டும் தான் செய்வாங்க, உம்ரா செஞ்சு ஹஜ்ஜை செய்ய மாட்டாங்க. காலங்காலம் அவங்க மக்கால தான் இருக்கிறாங்க, அப்பயும் அவங்க உம்ராவையும் செய்ய போறாங்க. அவங்க காலத்துல எப்ப நினைச்சாலும் உம்ரா செஞ்சுக்கலாம். அதனால அவங்க வெறும் ஹஜ்ஜை மட்டும் தான் செய்வாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு பேர் இஃப்ராத்.
இப்படி வெளியூர்லேருந்து வர்றவங்க வந்ததுக்காக, வெளியூர்லேருந்து வர்றவங்க ஃபார் எக்ஸாம்பிள் மதீனாலேருந்து கூட வரலாம், சவுதி அரேபியாக்குள்ளேருந்து கூட வரலாம், அல்லது வெளிநாடுகள்லேருந்து வரலாம். சாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒரு பிரயாணம் என்று சொல்லப்படக்கூடிய ஷரியத்துல பிரயாணம் இருக்குல்ல, ஒரு 80 கிலோமீட்டர் 88 கிலோமீட்டர் ஷரியத் பார்வையில பிரயாணம்னு சொல்லுவாங்க. இப்படி தொழுகை கசர் செய்யக்கூடிய பிரயாணம் அளவு, அப்படி ஒரு பிரயாணம் மேற்கொண்டு மக்களிருந்து வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு தான் இந்த சலுகை. ஒரே பிரயாணத்துல ஹஜ்ஜி உம்ராவும் செய்யலாங்கிறது மக்காவாசி கிடையாது. மக்காவாசிக்கு எப்போ ஹஜ்ஜி உம்ராவையும் செய்ய முடியாது, வெறும் ஹஜ்ஜை மட்டும் தான் செய்யணும் இருக்கோ, அவருக்கு இந்த ஹதியும் கிடையாது. ஏன்னா ஹதி எதனால கடமையாக்கப்பட்டது? மற்ற செஷனை விட இன்றைக்கு உள்ள செஷன் கொஞ்சம் நீங்க நல்லா உள்வாங்கி கேட்க வேண்டிய செஷன், சரிங்களா? அப்போ இந்த ஹதி என்பது யார் மீது தான் கடமையாக்கப்பட்டிருக்கு? ஹஜ்ஜி உம்ரா ஒன்று சேர்த்து செய்யறவங்க. ஹஜ்ஜி உம்ராவை யார் ஒன்று சேர்த்து செய்வா? வெளியூர்ல இருந்து வந்தவங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இது ஆப்பர்ச்சுனிட்டி. வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, வந்ததோட ஒரே பிரயாணத்துல ஹஜ்ஜி செஞ்சிரும், உம்ரா செஞ்சிரும். எப்போ வர போறோமோ, அல்ல ஆயுசு போட்டு வருவோமோ, வரமாட்டோமோ, வசதி இருக்குமோ இருக்காது, அதனால அவங்க ஒன்ஸ் ஒரே பிரயாணத்துல ரெண்டே செய்யறனால அவங்களுக்கானது. லம் யகுன் அஹ்லுஹு ஹாதல் மஸ்ஜிதுல் ஹராம். புரியுதா? அப்ப மஸ்ஜிதுல் ஹராமில் வசிப்பவர்களாக இல்லாதவர்களுக்கு மட்டுமே இந்த சட்டமாகும். இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து செய்வதும், அதற்காக ஹதி கொடுப்பதும், அல்லது ஹதி கொடுக்கறதுக்கான வசதி இல்லாம போனா 3 நாள் நோம்பு வச்சு 10 நாள் 7 நாள் ஊர்ல போய் வைக்கணுங்கிறதுலாம். ஏன்னா ரஜத்துங்கிறது யாருக்கு பொருந்தும்? மக்காவாசிக்கு இங்க பொருந்தும். மக்காவாசி அங்கே தான் இருக்கிறார், அவர் ஊரே தான் திரும்ப முடியாது, அவர் ஊரே மக்கா தானே. அப்ப மக்காவாசியில் அல்லாதவர்களுக்கு தான் இந்த சட்டம். அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். நிறைய சட்டம் சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இவ்வளவு சட்டம் சொல்லியிருக்கிறேன், மீறிடாதீங்க, எதுவும் வேலையை காட்டிடாதீங்க, சரியா பின்பற்றி அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், வாயிலமு தெரிஞ்சுக்கோங்க. அன்னல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் ஷதீதுல் இக்காப், தண்டிப்பதில் கடுமையானவன். சட்டத்தை ரொம்ப அழகா சொல்லுவான், நியாயமா சொல்லுவான், சலுகைகள் எல்லாம் சொல்லுவான், சலுகையை பயன்படுத்து, ஆனா வரம்பு மீறிடாதீங்க, சட்டத்தை விட்டுறாதீங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தை புறக்கணிச்சிடாதீங்க, தூக்கி எறிஞ்சிடாதீங்க. அல்லாஹ் சும்மா விட மாட்டான். அவங்களை கண்டிப்பா ஹஜ்ஜுடைய விஷயத்தில் சட்டங்கள் பேணப்பட வேண்டும் என்பதுதான். ஓகேயா? இந்த வசனத்தை அப்படியே ஃபுல்லாக படிச்சா உங்களுக்கு புரியும். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்யுங்கள். அப்படி பூர்த்தி செய்ய முடியாதவர் நீங்கள் தடுக்கப்படுவீர்களாயின் உங்களுக்கு சாத்தியமான ஹதி, அதாவது ஆடு மாடு ஒட்டகம் போன்ற தியாக பொருளை அனுப்பி விட்டுருங்க. ஓகே, இதுதான் வேற வழியில். நீங்க தடுக்கப்பட்டீங்கன்னா நீங்க அனுப்பி விட்டுருங்க. அனுப்பிவிட முடிஞ்சு அனுப்பி விட்டுருங்க. இல்ல அங்கேதான் இருக்கணும்னா அங்கேதான் அறுத்துருங்க. அந்த ஹதி குர்பான் செய்யப்படும் இடத்தை அடைவதற்கு முன், அதான் நான் மினான்னு சொன்னேன். ஓகேங்களா? அப்ப அந்த மினா நாளுக்கு முன் உங்கள் தடைமுறைகளை நீங்கள் களையாதீர்கள். அப்படி தடுக்கப்பட்டவங்க அல்லது போக முடியாம இருந்தவங்க அது அனுப்பப்பட்டுருச்சு நம்மளுடையது அப்படின்னா, அனுப்பப்பட்டது அறுக்கப்பட்ட பிறகுதான் தலைமுடி நீங்க மலிக்க வேண்டும். அது வரைக்கும் நீங்க இஹ்ராமை பேண வேண்டும். அது வரைக்கும் எல்லாமே இஹ்ராமுடைய சட்டங்கள் எல்லாத்தையும் பேணிதான் இருக்கணும். நமக்கு ஊருக்கே திரும்பிட்டாலும் சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆயினும் உங்களில் எவரும் நோயாளியாக இருப்பதனாலோ அல்லது தலையில் ஏதேனும் தொந்தரவு தரக்கூடிய பிணியின் காரணமாகவோ தலைமுடியை இறக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால், பொதுவாக மக்களை போய் இருக்கிறவங்க அதற்கு பரிகாரமாக நோன்பு இருத்தல் வேண்டும், அல்லது தர்மம் கொடுத்தல் வேண்டும், அல்லது குர்பானி கொடுத்தல் வேண்டும். இது விளக்கத்தை சொல்லியிருப்பேன். பின்னர் நெருக்கடி நீங்கி நீங்கள் சமாதான நிலையை பெற்றால் ஹஜ் வரை உம்ரா செய்வதில் சௌகரியங்களை அடைந்தோர், அதாவது அந்த தடை நீங்கினவங்க தான் சௌகரியங்களை அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க இன்பம் அடையக்கூடிய நிலையை அடைந்தோர் தனக்கு எது இயலுமோ அந்த அளவு குர்பானி கொடுத்தல் வேண்டும். எது இயலுமோ அப்படின்னா, ஆடோ வசதி இருந்தா மாடோ ஒட்டகமோ கொடுக்க வேண்டும். சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னா ஹஜ் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த பிரயாணத்திலே ஒரு 3 நாள் நோன்பு வச்சுக்கிறீங்க. பின்னர் தம் ஊர் திரும்பியதும் 7 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். இது ஆக ஊரு திரும்பியதும் 7 நாட்களும் ஆக பூரணமாக 10 நாட்கள் நோன்பு நோற்றல் வேண்டும் என்றால் அதெல்லாம் சொல்றான். இந்த சலுகையானது எவருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கத்தில் இல்லையோ அவருக்கு தான், அதாவது மக்கால யார் இல்லையோ அவர்களுக்கு தான். ஆகவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமா அல்லாஹ் வேதனை கொடுப்பதில் கடுமையானவன், அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குட்டி வசனம் இதோடு முடிச்சிடலாம். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. ஹஜ் என்பது அஷ்ஹுர் மஅலூமாத், அறியப்பட்ட மாதங்களில், அதற்கான மாதங்களில். அந்த மாதம் என்ன தெரியுமா? 3 மாதங்கள். ஷவ்வால், ரமதானுக்கு அடுத்து வரக்கூடிய ஷவ்வால், துல்காய்தா, துல்ஹஜ். இந்த மாதத்துல ஹஜ்ஜுக்கான பிரயாணத்தை மேற்கொண்டு போகணும். போய் உம்ராவை செஞ்சுட்டு துல்ஹஜ் 8வது பிறை வரைக்கும் வெயிட் பண்ணி வந்துட்டு 8வது பிறையிலேருந்து நம்ம மீனா நாள், அரஃபா நாள், முஸ்தலிஃபா நம்ம அமல்களை செய்யணும். ஓகேங்களா? அப்ப ஹஜ் என்பது குறிப்பிடப்பட்ட அறியப்பட்ட அந்த மாதங்களில் தான் ஆகும். ஃபமன் ஃபரத ஃபீனில் ஹஜ், அந்த மாதத்தில் யார் ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டாரோ அப்படின்னா, யார் இஹ்ராம் அணிஞ்சு ஹஜ் செய்ய போறாரோ ஃபலா ரஃபஸ, அவர் தாம்பத்தில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா போன பக்கத்தினுடைய வசனத்துல சொன்னோம்ல, உஹைல லக்கும் லைலத்த ஸியாமி ரஃபஸு இலா நிசாயிக்கும், நோம்புடைய இரவு காலங்களில் மனைவிகளோடு வீடு கூடுவது, இல்லறத்தில் ஈடுபடுவது, இன்டர்கோர்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்போ ஹஜ்ஜிக்காக போனவங்க ஹஜ்ஜை முடிக்கிற வரைக்கும் ஃபலா ரஃபஸ,
அவர்கள் இல்லறத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடவே கூடாது. வலா ஃபுசூக தீய சொல் பேசுதல், பாவமான விஷயத்தை பேசுறது. தஃப்சீர் ஆசிரியர்கள் இதுக்கு சொல்லுவாங்க இஸ்யான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. வலா ஜிதால, தர்க்கம் செய்யறது. முஹாசமான்னு சொல்லுவாங்க, விவாதம் செய்யறது. அங்கே போயிட்டு ஹஜ்ஜுக்கு போனோம், சுப்ஹானல்லாஹ், போய் 40 நாள் திரும்புறதுக்குள்ள இது வரைக்கும் ஆகாத சண்டை பிரச்சனை, ரூம் விஷயத்துல, சாப்பாடு விஷயத்துல, அந்த விஷயத்துல, இந்த விஷயத்துல 40 நாள் சண்டை போட்டு பெரிய மன உளைச்சலோட வந்துடுவாங்க. ஷைத்தானோட பெரிய வெற்றி. ஓகேயா? அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து பல அசௌகரியங்கள் நடக்கும். பலவிதமான என்ன சொல்றது, அன்கம்ஃபர்டபுளான சில நிலைமைகள் இருக்கும். அதுல மன உளைச்சலுக்கு ஆளாகி திட்டி சண்டை போட்டு, இல்ல கூட போனவங்களோட பல வருஷமா ஒற்றுமையா உலகத்துல 30 வருஷம் வந்திருப்பாங்க. நம்ம ஹஜ்ஜுக்கு ஒண்ணா போகணும்னு சந்தோஷமா போயிருப்பாங்க. அங்க போயிட்டு சட்டையை கிழிச்சிட்டு வரக்கூடிய எத்தனை பேர் பார்த்திருப்போம். இது ஷைத்தானுடைய வேலை. அங்க போய் சில நேரங்கள்ல நம்மளுக்கு மத்தியில இதை ஏற்படுத்தும். அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி அனுப்புறான், வலா ஜிதால ஃபில், சண்டை போடாதீங்க ஹஜ்ஜில போய். சண்டை போற இடமா? அல்லாஹ் ஏன் சொல்றான்? நடக்கும் இது, போனவங்களுக்கு தெரியும். அப்போ அங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனஸ்தாபங்களும், சாப்பிடக்கூடிய விஷயத்திலேயோ, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்துல, அந்த மாதிரி ஜென்ரலாவே அந்த காலத்துல இன்ன வரைக்கும் இது நடந்துட்டு தான் இருக்கு. அது அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய ஒரு சோதனை. சரியா? அப்போ ஹஜ்ஜில இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு நிக்காதீங்க. வமா தஃஅலு மின் கைரின் யஅலமுல்லாஹ், நீங்கள் நன்மைகளை எதை செய்கிறீர்களோ, போன இடத்துல மாஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போய் தல்பியால ஆரம்பிச்சு, தஸ்பீஹ்ல இருந்தும், துஆல இருந்தும், திக்ர்ல இருந்தும், திலாவத்துல இருந்தும், தவாஃப்ல இருந்தும், முஸ்தலிஃபாவுடைய அமல் என்ன, அரஃபாவுடைய அமல் என்ன, மினாவுடைய அமல் என்ன, தியாகங்கள் என்ன, அழுகைகள் என்ன, தௌபாக்கள் என்ன, கதறல்கள் என்ன, விட்டு கொடுக்குதல் என்ன, தர்மங்கள் செய்வது என்ன, அதே மாதிரி பலிப்பிராணி நமக்காக வேண்டி அறுக்கப்பட்டு அதனுடைய நன்மைகளை பெற்றது என்ன, இவ்வளவு நன்மைகள். வமா தஃஅலு மின் கைரின், நீங்கள் என்ன நன்மைகள் எல்லாம் செய்தீர்களோ, யஅலமுல், அல்லாஹ் அதை அறிகிறான். அதனால நன்மையை ஃபோக்கஸ் பண்ணுங்க, நன்மையில முனைப்பாருங்க. அல்லாஹ் அதை அறிகிறான். அல்லாஹ்க்கு தெரியாம ஒண்ணும் போயிடாது. கோடிக்கணக்கான பேர் வந்து செஞ்சாங்க, கவனிக்காம முட்டனேச்சே அப்படின்னு அல்லாஹ் ஏன் அமலை பார்க்காம முட்டானு நினைச்சிடாதீங்க. எத்தனை கோடி பேர் போய் எத்தனை கோடி அமலை செஞ்சாலும் அத்தனை கோடிகளும் இறைவனிடத்தில் அது பதிவு செய்யப்பட்டதாக இருக்கும். வதஸவ்வது, நீங்கள் கட்டு சாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தஸவ்வத என்றால் கட்டு சாதத்தை எடுத்துக்கொள்ள. வதஸவ்வது, கட்டு சாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபைன்ன கைர ஸாதி அத்தக்வா, ஆனால் கட்டு சாதத்திலே மிக சிறந்தது தக்வா எனக்கூடிய கட்டு சாதமாக. வத்தகூன், எனவே என்ன அஞ்சு கொள்ளுங்கள். யா உலில் அல்பாப், அறிவுள்ளவர்களே, அறிவாளிகளே, வீணான சண்டையில், வீணான சச்சரவுகளில், வீணான பாவங்களில் உங்கள் நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள். ஹாஜிகளுக்கும் பொருந்தும், உலக வாழ்வில் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காலகட்டத்திலும் வாழக்கூடிய எல்லாருக்குமே இது பொருந்தும். பாவத்தில் ஈடுபட்டு வாழ்க்கையை பாழாக்கி விடாதீர்கள். தக்வாவை மேற்கொள்ளுங்கள், தக்வாவோடு அமல் செய்யுங்கள். அறிவுள்ளவர்களே, தக்வா என்னை மட்டுமே நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். இதுக்கு ஒரு சின்ன பின்னணி இருக்கு. ஆனா டைம் ரொம்ப போயிடுச்சுன்னு எனக்கும் தெரியுது. அதோட நான் முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு தடவை வந்து யமன் வாசிகள் வந்தாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு பின்னணி வசனம் இருக்கு, சம்பவமும் இருக்குது. சின்ன சம்பவம் தான். யமன் வாசிகள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவங்க சாப்பாடு எதையுமே செஞ்சு கொண்டு வர மாட்டாங்க. அவங்கலாம் வந்து நாங்க சொன்னாங்க, இன்னா முத்தவக்கீலீன், நாங்கள் எல்லாம் இன்னா முத்தவக்கீலூன், நாங்கலாம் வந்து அல்லாஹ்வின் மீது தவக்குல் வச்சவங்க. நாங்க ஏன் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரணும்? ஹஜ்ஜுக்கா வந்திருக்கோம், எங்கிட்டாவது எங்களுக்கு எப்படியா சாப்பாடு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். இந்த மாதிரியான மிதமிஞ்சிய ஒரு இது வந்து எக்ஸ்ட்ரா ஓவர் ஸ்மார்ட்னஸ் சொல்லுவோம். இது என்னைக்குமே இஸ்லாத்தில் இது விரும்பத்தக்கதெல்லாம், அல்லாஹ்க்கு இது பிடிக்காது. அப்போ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கணும், அதற்கான முயற்சியை செஞ்சுட்டு நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் எதை வழிகாட்டியிருக்கான்னு அதை செய்யணும். அந்த அடிப்படையில ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்கான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டு தான் போகணும். அப்ப அடுத்துட்டு கையேந்தக்கூடிய நிலைமை தானே வரும், அல்லது பசியில உயிர் போகக்கூடிய நிலைமை தானே வரும். இந்த ரிஸ்க் எடுக்கிறதையும் இந்த மாதிரியான சிரமத்தை எடுத்துக்கிறது என்னைக்கும் இஸ்லாம் விரும்பாது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொன்னா, ஒழுங்கா சோறாக்கி எடுத்துக்கொண்டு போங்க. ஃபதஸவ்வது, நீங்கள் கட்டு சாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன உணவு தேவை எடுத்துட்டு போங்க. ஆனா அதுலயே முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுல தானா இருந்து இதாயிராதீங்க. அது சொன்னதோட நம்மளுடைய பிரயாணமே வந்துட்டாலே என்ன டிஷ் என்ன, மார்னிங் டிஃபன் என்ன, அதுக்கு டிஷ் என்ன, சைட் டிஷ் என்ன, அதுக்கு ஊத்துறதுக்கு என்ன, கடிச்சிக்கிறதுக்கு என்ன, சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன, சாப்பிட்டதுக்கு பின்னாடி என்ன, மத்தியானத்துக்கு என்ன, நைட்டுக்கு என்ன, ஈவினிங் என்ன, ஸ்நாக்ஸ்க்கு என்ன, இதுதான் எல்லா டூர்லயுமே பல மணி நேரம் போடுறது. அதுல பல சண்டைகளும் சச்சரவுகளும் அதுல பல கருத்துக்களும் வந்து எல்லாமே நடக்குது. இது ஹஜ்லயுமே இது நடக்கதான் செய்யுது. அதனால சாப்பாடு எடுத்துக்குங்க ராஜா, நல்லது. ஆனா தக்வாங்கிற சாப்பாடை நீங்க மறந்துடாதீங்க. அந்த கட்டு சாதம் தான் உங்களுடைய சொர்க்கத்தை வரைக்கும் உங்களுடைய பயணம் இருக்குது. அதுக்கான தேவையான ஃபியூவலையும் எடுத்துக்கிறீங்க. நல்லா சொல்லி முடிக்கிறேன். அதான் என்ன இருக்கக்கூடிய ஒரு சின்ன பின்னணி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இது வரைக்கும் நம்ம பார்த்த அமர்வுகளிலேயே இந்த பக்கம் ரொம்ப நேரம் போயிடுச்சு போல. சார், அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் நிறைவான கல்வி ஞானத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. படிக்கக்கூடிய விஷயத்த வாழ்நாள் முழுக்க மறக்காம இருக்கணும். அதுதான் நம்ம இவ்வளோ சிரமம் எடுத்து நம்ம படிக்கிறதுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு பலனா இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த செய்தி நமக்கானது மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ்
இதை எல்லா மக்களும் பலனடைய வேண்டும் என்ற அடிப்படையில் இதில் நிறைய சட்டங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம், இறையச்சமுடைய நிறைய போதனைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது முழு சமுதாய மக்களுக்கும் போட்டுங்கிற அடிப்படையில் இதை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுங்க, நேரடியாக எடுத்து விளக்குங்க, குரானுடைய விளக்கங்கள் எடுத்து குடும்ப மக்களுக்கு மத்தியில் பேசுங்க. எளிமையான முறையில் டைமை ஷார்ட்டாக ஒதுக்கி தெரிஞ்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அனுப்பி வைங்க. மக்கள் எல்லாம் குரான் பக்கம் இணையட்டுமாக. ஆமீன். 29A புனித மாதங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடிய செலவுகளும். 29B ஹஜ் செய்வதற்கு தடை ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும். 29C சமாதானம் ஏற்பட்ட பிறகு ஹஜ் உம்ராவை நிம்மதியாக செய்யுங்க. அடுத்ததாக 29D ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்றால் என்ன, அந்த மாதத்தில் ஹஜ் செய்கிறவர் என்ன ஒழுக்கத்தை பேண வேண்டும். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.